श्रीशैलेशदया पात्रम् दीभक्त्यादि गुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मत्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये। आழ்வார் பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபகராச்சாரிய வேதாந்தாச்சாரியராக எழுந்துள்ளிருக்கக்கூடிய நம்முடைய எதிராஜ நாராயண ராமானுஜ தீர சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளிலே அடியேன் பூர்வகமான தண்டத்தை சமர்ப்பித்து ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாருமின்றி உறவர்தாம் வாழி என்று அருளிச் செய்த ரீதியிலே ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் அந்த ஆழ்வார்களுடைய அருளிச்செயலுடைய சீர்திருத்திகளுக்கு அற்புதமான உரை அருளிச் செய்த ஆச்சார சேட்டர்களே எல்லாம் அவர்கள் அருளிச் செய்திருக்கக்கூடிய அற்புதமான வியாக்கியான ரசங்களை எல்லாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான நோக்கத்தினாலே நம்முடைய ஜீயர் சுவாமி ஒரு வருஷகாலம் முழுவதுமாக இந்த அருளிச் செயலை நித்தியமும் ஒரு பதிகமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று நியமனமடியாக மகான்கள் பலர் இந்த கூட்டிலே விண்ணப்பித்து வருகின்றனர். மணவாள மாமனிகள் ஒரு வருஷ காலம் திருவாய்மொழியை நம்பெருமாள் திருமுன்பாக விண்ணப்பித்து நம்பெருமாளினாலே ஆச்சாரிய ஸ்தானத்திலே உயர்ந்ததான இடமாக கொடுக்கப்பட்டு விளங்காதிருக்கிறார். பிரபன்னஜன கூட்டஸ்தரான ஆழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியிலே அற்புதமான பல பாசுரங்கள் தன்னினாலே தனக்கு முன்பாக எழுந்தருளி இருந்தவர்களான ஆழ்வார்களை பற்றியும் ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானாருடைய திரு அவதாரம் நிகழ இருப்பதை பற்றியும் அதே போல ஆச்சார சிரேஷ்டரான மணவாள மாமனுடைய திரு அவதாரம் நிகழப்போவதையும் சூச்சிப்பித்து காட்டி அருள் இருக்கிறார். அது எங்கடே எண்ணில் பொன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே என்கிறதான ரீதியிலே முதலாழ்வார்களையும் திருமழிசை பிறாரையும் காட்டி அருளினார். அடுத்ததான பொலிக 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 என்கிறதான பாசுர முக்கேன கலியும் கெடும் கண்டுகொண்மின் என்கிறதான ரீதியிலே ஜெகதாச்சாரியருடைய சுவாமியினுடைய திரு அவதாரங்கள் இருப்பதை காட்டி அருளினார். அந்த திருவாய்மொழியினுடைய கடைசியிலே வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத் தடியரோடு இருந்தவை முந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்கள் 1000 வல்லார் முனிவரே என்று
மணவாள மாமனியுடைய திரு அவதாரம் நிகழ இருப்பதை அற்புதமா ரீதியிலே காட்டி வருகிறார். வந்தவர் எதிர்கொள்ளா திருவரங்கத்திலே நம்பெருமானுடைய இந்த மண்டபம் மாமணி மண்டபத்து அதிலே ஒரு வருஷ காலம் எல்லா உற்சவங்களையும் இருக்கு. அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் இது ஒரு தனி அத்திய உற்சவம் மணவாள மாமனிகளுக்காகவே ஏற்பட்டது என்று சொல்லலாம். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை முந்தனர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்கள் 1000 திருக்குருகூரிலே வந்து அவதரித்தவனான பிறந்தவனான அருளி செய்ததான திருவாய்மொழி 1000 சுலங்கள் 1000 இவை அறியாத முனிவர் என்று சொல்ல வேண்டிய ஆழ்வார். வல்லார் என்கிறதான சப்தத்திற்கு இவரே வல்லவர் என்று நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தவர் மணவாள மாமனிகள் அன்னோ அவரன்னோ முனிவர் சொல்தங்கள் ஆரம்பராக இருந்தவரான மணவாள மாமனிகள் என்பது நம்பெருமாளுடைய திரு வாக்கினாலே அறியப்பட்டது என்பது பிரசித்தமான விஷயம் அல்லவா. ஆகா மணவாள மாமனுடைய அற்புதமான திரு அவதாரத்தினுடைய வைபவத்தை நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியிலேயே அற்புதமான ரீதியிலே காட்டி அப்படி இருக்கிறார். பெருகும் என்பதனால சகலமாக இந்த விஷயத்தை விண்ணப்பிக்கிறேன். அதுபோலே நம்முடைய சீயர் சுவாமி ஒரு வருஷ காலம் 4000 பூர்த்தியாக அருளி செயல் முழுவதுமாக எல்லோரும் அறிந்து சுரூப ஞானம் பெற வேண்டும் என்கிறதான உயர்ந்த நோக்கத்தினாலே இப்படிப்பட்ட மகத்தான காரியத்தை நம் சுவாமி செய்தருள்கின்றார். அப்படிப்பட்ட சுவாமிக்கு என்னென்று செய்வேனோ என்னென்று திகழ்வதுவே என்கிற ரீதியிலே கைமாறு மாயவனும் காணகில்லார் என்கிற ரீதியிலே சுவாமி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கைங்கரியங்களுக்கெல்லாம் வாழி 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 என்பதாக அடியன் முதலிலே சுவாமியுடைய திருவிழாமலுக்கு பல்லாண்டு பாடி இன்றைய தின விஷயமாக அமைந்திருக்கக்கூடியதான அற்புதமான கிரமத்திலே பெரியாழ்வார் அருளி செய்ததான திருமொழி இது பெரியாழ்வார் திருமொழி என்றே கொண்டாடப்படுகிறது. அதிலே ஓரொரு பதிகத்தினை ஓரொரு சுவாமிகள் விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற ரீதியிலே பற்பல மகான்கள் இந்த கோட்டியிலே விண்ணப்பித்து வருகிறார். அதிலே இன்றைய தினத்தினுடைய விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது பெரியாழ்வார் திருமொழியினுடைய 3ஆம் பத்தினுடைய 2ஆம் திருமொழி ஆக இருக்கக்கூடியதான அற்புதம் ஆச்சாரியரான மணவாள மாமனிகள் இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு அற்புதமான ஒரு வியாக்கியானம் அருள் செய்திருக்கிறார். அவருடைய அந்த வியாக்கியானத்துடைய பங்கிகளை கொண்டு இந்த போட்டியிலே அடியே ஆச்சாரியர் அருளி செய்திருக்கக்கூடிய விஷயங்களை இங்கே விண்ணப்பித்து சத்தை பெற முயற்சிக்கின்றேன். பெரியாழ்வார் தானான தன்மையிலே பாடியிடாததும் பிள்ளைத்தமிழ் என்று சொன்னாலே அது பெரியாழ்வாருடைய அற்புதமான விஷயமாக தமிழ் கூறும் நல்லுலகம் காட்டுகிறது. அந்த ரீதியிலே தன்னை ஓர் தாயாக யசோதை பிராட்டியாகவே தன்னை பாவித்துக் கொண்டு எம்பெருமானுக்கு பண்ணக்கூடியதான அற்புதமான கைங்கரிய விசேஷங்கள் எல்லாம் ஆழ்வார் மிகுந்ததான வைபவத்தோட அருள் செய்கிறார். அதுல பெரியாழ்வார் திருமொழியில பார்த்தோம் என்று சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு 10 பதிகங்கள் யசோதை பாவனையிலேயே ஆழ்வார் பாடி எழுதுகிறார். ஒரு பதிகத்துல மட்டும் ஒரே ஒரு பாட்டு, அது முதல் 10ல 1ஆம் திருமொழி 9ஆம் பாசம் கிழக்கில் தொட்டில் கிழிய உதைத்திரும் எடுத்து தொழில் மருந்து இடத்திலும் ஒடுக்கிக் கொள்ளி உதரத்தை பாய்ந்து முடிக்கலாமையா நான் வெளித்தேன்.
இன்னும் யசோதையினுடைய வாக்காக ஒரே ஒரு பாசுரம் பதிகன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இரண்டாம் பத்தினுடைய இரண்டாம் திருமொழியிலிருந்து ஆரம்பிச்சு, அதாவது அரவணையாய் ஆயரே, அதுல எம்பெருமானை அம்மம் உண்ண அழைக்கிறது என்கிறதான விஷயம், பால் உண்ண அழைத்தல். அடுத்ததான இரண்டாம் பத்து மூணாம் திருமொழியிலே பொய்ப்பாடுடைய அதன் தந்தையும் என்கிறதான பதிகத்துல எம்பெருமானுக்கு காது குத்த வேண்டும் என்று உயர்ந்ததான அந்த விஷயத்தை காட்டியிருக்கிறார். அடுத்ததான இரண்டாம் பத்து நாலாம் பதிகத்திலே வெண்ணை இழந்த குடும்பம் என்கிறதான பதிகத்தின் மூலமாக எம்பெருமானை நீராட்டத்திற்கு அழைக்கிறார். அதற்கு அடுத்த பதிகமான 2-5 விண்ணை மணாளனை பேரில் கிடந்தானே என்கிறதான பதிகத்தினாலே கண்ணனுடைய உடல் வார காக்காயை அழைக்க இருந்தது என்கிறதான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சன்னிவேசம் காட்டப்படுகிறது. அதற்கு அடுத்ததான 2ஆம் பத்து 6ஆம் திருமொழி வேலிக்கோல் வெட்டி விளையாடு வில்லேத்தி என்கிறதான பதிகத்திலே காக்கையிடம் போர் கொண்டு வர வேண்டும் என்கிறதான விஷயத்தை விண்ணப்பிக்கிறது. அதற்கு அடுத்ததான 2ஆம் பத்து 7ஆம் திருமொழி ஆந்திரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறியாது என்கிறதான பதிகத்தினாலே எம்பெருமானுக்கு பூச்சூட்ட வேண்டும் என்பதாக அடைத்தல் என்கிறதான விஷயம். அதற்கு அடுத்ததான 2ஆம் பத்து 8ஆம் திருமொழினாலே இந்திரனோடு பிரமன் ஈசன் இமைவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து வரார் என்றார் சதுரர்கள் மாளிகை சேரும் வெள்ளர நின்றார் என்று காப்பு இடல் என்கிறதான எம்பெருமானுக்கு ரட்சையிடக்கூடிய காப்பிடக்கூடிய பதிகமாக அமைந்தது. அதற்கப்புறம் மீண்டும் மறுபடியும் 3ஆம் பத்திலே, அதாவது 2-9 2-10 வந்து யசோதை இடத்துல ஆய்ச்சியர் விழுந்து முறையிடுவதாக அமைந்ததான அந்த 2 பதிகங்கள். யசோதை பாடுவதாக அல்ல, யசோதை இடத்திலே ஆய்ச்சியர்கள் வந்து எம்பெருமானுடைய சேட்டிதங்களை எல்லாம் சொல்லி விஷயங்களை என்னிடத்தை விண்ணப்பிக்கிறார்கள் என்று 2 பதிகத்தை காட்டுறார். அதற்கு அடுத்ததான 3ஆம் பத்தினுடைய முதல் பதிகத்தில் அமைந்திருக்கக்கூடியதான தன்னேராயிரம் பிள்ளைகளோடு கடலையிட்டு வருவான் என்கிறதான பதிகத்தினாலே எம்பெருமானே நீ தேவாதி தேவன் என்பதை தெரிந்து கொண்டு விட்டதினாலே உனக்கு பால் தருவதற்கு அஞ்சுகின்றேன் என்று உரைக்கக்கூடிய அற்புதமான பதிகமாக அமைந்தது. அடுத்ததான 3ஆம் பத்து 2ஆம் திருமொழி அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தாளாட்டிய என்கிறதான பதிகத்திலே அற்புதமான விஷயம். அதுதான் இன்றைய தினத்துடைய விஷயமாக அமைந்தது. அடுத்ததான நாளைய தினத்தினுடைய சீலை குதம்பை என்கிறதையும் கண்ணன் திரும்ப வந்ததான அதனால் ஏற்பட்டதான மகிழ்ச்சியை காட்டுகின்ற பதிகமாக அமைந்தது. ஆகா, இன்றைய தினத்துடைய பாசுரமாக அமைந்தது அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தாளாட்டிய என்கிறதான அற்புதமான ஒரு பதிகம். இந்த பதிகத்தினாலே இந்த பதிகத்தில ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டாள். எல்லா பாசுரத்தினிலையும் இறுதியிலேயும் எல்லே பாவமே எல்லே பாவமே எல்லே பாவமே எல்லே பாவமே என்று பாவம் என்கிறதான சப்த பிரயோகம் பண்ணி அருள்கிறார் பெரியாழ்வார். இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்குவதற்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் தங்கள் வியாக்கியானங்களிலே காட்டியிருக்கக்கூடியதான வைபவம் சொல்லி மாட முடியாது. ஏன் ஆழ்வாரே 1ஆம் பத்து 1ஆம் திருமுடைய கடைசி 10ஆவதுல இப்பன்னு பாடல் வல்லாருக்கு இல்லை பாவமே என்று இந்த பதிகத்தை அனுசந்திப்பார் வல்லவர்களுக்கு பாவம் என்பது இல்லை என்று அருளை செய்திருக்கிறார். ஆனால் எது பாவம் என்கிறதான விஷயம்தான் இந்த பதிகத்தினுடைய உயிராக இருக்கக்கூடியது. அநேகமாக பூர்வாச்சாரியர்கள் இந்த பாவம் என்கிறதான சப்தத்துக்கு அற்புதமான பல நிரூபணங்களை பண்ணியிருக்கிறார். ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்துக்குள்ள அடைய அந்த விஷயத்தை விண்ணப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பதிகத்துக்குள்ள போறேன். ஏன்னா எதை பாவம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானங்களிலே பல உதாரணங்கள் காட்டு. அதுல முதல் உதாரணம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? யோ அந்யதா சந்தமாத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே இந்தேன நகிருதம் பாவம் சோரேன ஆத்ம அபகாரினா என்கிறதான அற்புதமான பாரத வச்சனத்தை எடுத்து காட்டுவார்கள் நம்முடைய பூர்வர்கள். அதாவது பகவானுடைய உடைமை எல்லாமே எம்பெருமான உடைமைதான். ஆத்மா அதுதான் அவருடைய முதல் உடைமை.
எம்பெருமானுடைய ஆத்மா ஜீவாத்மாக்கள் எல்லாமே அவனுக்கு அடிமைப்பட்டவைகள். அப்படி அவனுக்கு அடிமைப்பட்டவைகளாக இருக்கக்கூடிய சுவாவமாகவே, சுவாவம்னா இயற்கையாகவே அடிமைப்பட்டது. சம்சாரிகத்துல நாம ஏறிட்டு கொண்ட அடிமைத்தனம் போல் அல்லாமல் சுவாவமாகவே எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது ஆத்மா. அப்போ பகவானுடைய உடமையாக இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அந்த ஆத்மா தன்னை சேர்ந்தது, தனக்கு சொந்தம் என்று நினைக்கிறார். அப்படி நினைப்பவனை பற்றி என்ன வசனம் காட்டாள் என்று கேட்டாள், எம்பெருமானுக்கென்று ஏற்பட்டதான ஆத்மாவை, ஆத்மவஸ்துவை தன்னுடையது என்று நினைக்கக்கூடியது என்பது உலகத்திலே இருக்கக்கூடிய திருட்டிலே பெரிய திருட்டு என்று சொல்றாங்க. அப்போ அது திருட்டு மட்டுமே இல்ல, அடுத்த சொல்றார், கிம்தேன நகிருதம் பாவம் சோரேன ஆத்ம அபகாரினா. அந்த திருட்டுத்தனம்னாலே, அந்த திருட்டை செய்யப்பட்டதுனாலே, அந்த திருடனாலே செய்யப்படாத பாவம் வேற ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க. ஆக பாவம்னா முதல்ல என்ன சொல்லிட்டார், எம்பெருமானுக்கு என்றே அடிமைப்பட்டதான இந்த ஆத்மாவை சுதந்திர தன்மையோடு கூடியது என்பதாக யார் ஒருவன் தன்னுடையது என்று நினைக்கிறானோ அவன் திருடன். திருடன் மட்டுமே அன்னு, அவன் எப்படிப்பட்டவன், சகல விதமான பாப்பங்களும். அப்ப அவன் இனிமே பாவம் ஒண்ணும் செய்யறதுக்கே ஒண்ணும் இல்லை. சோரேன ஆத்ம அபகாரினா, ஆத்மாவை திருடி வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் தன்னுடையது என்று அபிமானித்து வைத்து இருக்கக்கூடியவன் எவனோ அந்த திருடனாலே செய்யப்படாத பாவம் என்று உலகத்தில் ஒன்று உண்டா என்று கேட்கிறார். அது அநேகமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேரும் தங்கள் வியாக்கியானங்களை எடுத்தாண்டதான ஒரு பிரமாணத்தில். ஆக ஆத்மாவை அபகரித்ததான தன்னுடையது என்று நினைப்பது திருட்டு, அது பாபங்களிலே கொடிய பாபம். இது ஒரு விஷயம். அப்போ பாபம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆத்ம அபகாரம்ங்கிறது கொடியதான பெரிய பாவம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டார். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாள். என்ன விஷயம் சொல்றாள், சிறையிருந்தவள் ஏத்தம் சொல்லுகிறது ஸ்ரீராமாயணம். அப்படிப்பட்ட சீதாயா சரிதம் மகத்து என்கிறதான பிராட்டியினுடைய அற்புதமான சரித்திரத்திலே பிராட்டி சில வச்சனங்களை காட்டுகிறாள், வச்சனங்களை சொல்லுகிறாள். அப்போ அவள் சொல்லக்கூடிய ஒரு வச்சனம், இதுவும் நம்முடைய பூர்வர்கள் எடுத்தாண்டதான விஷயம்தான். மமைவ துஷ்கிருதம் கிஞ்சின் மகதஸ்தி ந சம்சயா சமர்த்தாவபி என்மாம் நாவேக்ஷேதே பரந்தபோ. பிராட்டி என்ன சொல்றாள் அப்படின்னு கேட்டார், இந்த எம்பெருமான் ராமன் எல்லா விதத்திலும் சமர்த்தனாக இருக்கிறார், மிகுந்த சாமர்த்தியசாலியாக இருக்கக்கூடியவர். அது மட்டுமா, மமைவ துஷ்கிருத்தம் கிஞ்சி. அடுத்து சொல்றார், சமர்த்தாவபிதௌ என்மாம், எதிரிகளை என்ன பண்றான்னு கேட்டா தவிர்க்க செய்யக்கூடியதான வைபவம் படைத்தவன் ராமன். ரமயதீதி ராமஹா, இல்லவா, மனத்திற்கு இனியவன் அவன். அப்படிப்பட்டவன் என்னை இப்பொழுது ஏனோ கணிசியாமல் இருக்கிறார். என்னிடத்திலே அவருடைய கிருபையானது பெருகாததற்கு காரணம் என்ன என்று பிராட்டி ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்டு பதில் சொல்றாள், சமர்த்தாவபிதௌ என்மாம் நாவேக்ஷேதே பரந்தபோ மமைவ துஷ்கிருதம்னு சொன்னாள். அடுத்து சொன்னாள், எனக்கு ஏதோ ஒரு பாபம் இருக்கு, அந்த பாபம் இருப்பதினாலே தான் எம்பெருமானுடைய கிருபைக்கு நான் ஆட்படாமல் இருக்கிறேன் என்கிறாள் பிராட்டி. அப்போ பிராட்டினுடைய திருவாக்கினாலே பாவம் என்பதற்கு பண்ணக்கூடிய அற்புதமான விஷயங்கள்ல சொல்லும் பொழுது, எம்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்காமல் இருந்தால் நமக்கு ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது என்பதாக சொல்லப்படும். மமைவ துஷ்கிருத்தம் கிஞ்சின் மகதஸ்தி சம்சயா. இதுல சம்சயமே கிடையாது, சந்தேகமே இல்லைங்கிறாள் பிராட்டி. அப்ப எம்பெருமானுடைய கிருப்பை என்னிடத்திலே ஏன் வரவில்லை என்கிறத கேள்வி. அப்போ அவன் கிருப்பை வரவில்லை என்று சொன்னான். ஏன்னா அவன் எல்லா விதத்திலும் சமர்த்தனாக இருக்கிறான். எதிரிகளை ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவனான எம்பெருமான்
இன்று ஏனோ என் திறத்தில் வரவில்லை, என் திறத்திலே எனக்கு அருள் புரியவில்லை என்று சொன்னா என்ன காரணம்? என்னிடத்துல ஏதோ ஒரு பாபம், பெரிய பாபம் என்னிடத்துல இருக்கிறது. அதனால அது ஒன்றும் சந்தேகம் சம்சயான்ட்டா, அது ஒன்றும் சந்தேகமே இல்லைங்களா. ஆக எம்பெருமான அருள் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் ஏதோ பாவம் பண்ணி இருக்கிறேன் என்று ஒரு விஷயத்தை பிராட்டியினுடைய வச்சனத்தாலே அறிய. இதுவும் நம்முடைய பூர்வர்கள் எடுத்தாண்டதான அற்புதமான ஸ்லோகங்கள். இது ஒரு விஷயம். அடுத்து பரத வாக்கியம். ராமன் எம்பெருமான் காட்டுக்கு எழுந்துருளியதற்கு காரணம் என்ன என்று விசாரம் பண்ண போது ந மந்தராயா நச்சமாதுரஸ்யா தோஷோ நராஜ்ஞோ நச்சராகவஸ்யா மத் பாபமேவாத்திர நித்தம் ஆசீத் வனப்பிரவேச ரகுநந்தனஸ்யா. எம்பெருமான் காட்டிற்கு எழுந்துள்ளதற்கு காரணம் என்ன என்று கேட்டாள். ந மந்தராயா, மந்தரை காரணமானா அவள் காரணம் அல்ல. ரச்சமாதுரஸ்யா, அடியனுடைய திருத்தாயாரும் காரணம் அல்ல. தோஷோனராஜ்யோ நச்ச ராகவஸ்யா, இல்ல அப்பா காரணமா அப்படின்னு கேட்டார். அவரும் காரணம் அல்ல. இல்லையே ராமனே காரணமா என்று கேட்டா அவரும் காரணம் அல்ல. அப்ப யார் காரணம்னா அடுத்து சொன்னா மத்பாபமே மாத்திர நிமித்தம் ஆசீத்து, என்னுடைய பாபம்தான் எம்பெருமான் இப்படி காடு செல்வதற்கு காரணமாக ஆயிற்று என்று பரதனுடைய வாக்கியம். ஆக நான் பண்ணின பாவத்தினுடைய பலன்தான் எம்பெருமான் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று பரதாழ்வாருடைய அற்புதமான வச்சனம். இது ஒரு நிர்வாகம். அப்ப பாபத்தை பற்றி இதெல்லாம் கடைசியில பெரியாழ்வாருடைய திருவடியை எப்படி அன்மயம் கொள்ள போறது நான் விண்ணப்பிக்கிறேன். இது மூணாவது அடுத்து இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தார். அதற்கு அடுத்த விஷயத்தை சொல்றார். சரி, இந்த பாவங்கள்ல பண்ணினா என்ன ஆகும்? ஏராளமான பிரமாணங்கள் காட்டப்படுகிற இந்த இடத்துல அதுல ஒரு விஷயத்தை சொல்றார். அப்போ அடுத்த பாவம் என்னன்னு கேட்டார். ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றார். பெரியவாச்சார பிள்ளை திருமாலை வியாக்கியானத்து ஒரு பிரமாணம் என்ன காட்டுற பார்க்கா. மானுஷ்யம் பிராப்பிய லோகே அஸ்மின் நமூகோ பதிரோ அபிவா நாபக்ராமதி சம்சாராத் சகலு பிரம்மஹா பவேத். ஒருத்தன் மனுஷ ஜென்மத்தை அடைந்துட்டான். துர்லபோ மானுஷ தேகா தேகினாம் கணபங்குரஹா தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம். சுக்காச்சாரியர் அற்புதமான விஷயத்தை அருளி செய்கிறார். மனுஷ பிறவி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். துர்லபோ மானுஷ தேகம், மனுஷ தேகம் கிடைக்கிறது மானுஷ்யம் பிராப்பிய லோஸ்மின் நமூகோ பதி. அர்த்தம் சொல்றார். ஒருவேளை மனுஷ ஜென்மம் கிடைச்சாலும் கிடைச்சிரும். ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா நான் மூக்கோனா ஊமையாக பறந்துட்டான்னா. அப்போ மனுஷ ஜென்மத்தினுடைய முக்கியமான விஷயமாக இருந்ததுன்னா ஊமையா பறந்து விட்டான் என்று சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல வந்த விஷயத்தை, விண்ணப்பிக்க வந்த விஷயத்தை கூட அவனால சொல்ல முடியும். ஒரு கொடுமை இல்லையா இது? அப்ப சொல்றார். அப்போ ஊமையாகவோ, அடுத்து சொன்னார் பதிரோ அபிவா செவிடாகவோ, காது கேட்க ஒருத்தருக்கு பேச முடியல, காது கேட்க முடியல, அது மாதிரி ஒரு பிறவி ஏற்பட்டா என்ன பண்றது சொல்றாரு. கிராமத்தி சம்சாராது, இப்படி செவிடாகவோ பிறக்காமல் முதல்ல மனுஷ தேகம் கிடைச்சிருக்கிறோம். கிடைச்சதான தேகத்துல ஊமை இல்லாமல் செவிடு இல்லாமல் இப்படி ஒருத்தர் இருந்துட்டான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணிருக்கணும்னா இவ்வளவும் கிடைச்ச அவன் என்ன இருக்கணும் அவன்கிட்ட, அவனுக்கு என்ன குவாலிபிகேஷன், அவன் எதை வச்சு பாஸ் பண்ணணும்னா சம்சாரத்திலிருந்து அவன் பாஸ் பண்ணணும். சரீரம் கிடைச்சி ஊமையாக இல்லாமல் செவிடராக இல்லாமல் பிறந்தவன் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், சம்சாரத்திலிருந்து விடுபட்டவனாக அவன் ஆகியே இருக்கணும். அவன் எடுத்து சரீரத்துக்கு அதான் மகத்துவம். அப்படி நீங்காமல் இருந்தால் ஒருவேளை நல்ல சரீரம் கிடைத்து ஒருத்தன் எம்பெருமானை அடையவில்லை என்று சொன்னால் அவனுக்கு என்ன சொல்றது சாஸ்திரம்னு காட்டார். அவன் பிரம்மஹத்தி பாவம் செய்தவனுக்கு ஈடாக இருக்கிறான். ஒரு பிராமணனை கொன்னவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் அவனுக்கு இருக்கிறது என்று சாஸ்திரங்கள் சொல்றது
பெரியவாச்சாரம் எடுத்துட்டார். ஆக பிறவி ஏற்பட்டு அவயவங்கள் எல்லாம் நன்றாக சிந்தித்து கிடைத்திருந்தது என்று சொன்னால் அந்த பிறவியிலே எம்பெருமானை அவன் அடைந்தே தீர வேண்டியது இருக்கு. ஆனால் அடையவில்லை என்று சொன்னால் அவன் பிரம்மஹத்தி பாபத்தை செய்தவனுக்கு ஈடாக மாறுகிறான் அப்படின்னு பாபத்துக்கு இன்னொரு விளக்கம் சொல்றான் இந்த இடத்துல. ஆக அப்ப பாபம்னா என்ன? மனித தேகம் எடுத்து எம்பெருமானை எல்லா அவயவங்களும் நன்றாக லபிக்க பெற்று இருந்தவன் ஒருவன் எம்பெருமானை அடையாமல் வேறு லோகங்களுக்கு போகும்படியான விஷயம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவனுக்கு பிரம்மஹத்தி பாபத்தை செய்தது போல இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. ஆக இது ஒரு பாபத்தினுடைய அற்புதமான விஷயத்தை நிலத்தை எடுத்து சொல்றார். அடுத்ததான மற்றொரு பாபம் சொல்றார். வியாக்கியானத்துல நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறதா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, சரி இப்படி பாபங்கள் செய்தால் இவனுக்கு என்ன ஏற்படும்னு கேட்டார். அற்புதமான ஒரு விஷயம் திருச்செந்தபுரத்து வியாக்கியானத்துல காட்டப்படும். வாச்சிகைஹி பக்ஷி மிருகதாம் மானசைஹி அந்தியஜாதிதாம் சரீரஜைஹி கர்மதோஷைஹி யாத்தி ஸ்தாவரதாம் நரஹா. என்ன சொல்றதா? இந்த மனுஷ பிறவியிலே இவன் பிறந்திருந்து இவன் என்ன பண்ணிருக்கான்? வாச்சிகைஹி வாக்காலே பாவங்களை செய்தான் என்று சொன்னால் அந்த வாக்கால செய்த பாபங்களுக்கு இவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, பக்ஷி மிருகதா பறவைகளாகவும் மிருகமாகவும் இவன் பிறப்பான் என்று வச்சான். அப்ப வாக்கினாலே செய்யக்கூடிய பாபத்துக்கு அடுத்த பிறவியிலே பறவையாகவும் மிருகமாகவும் பிறக்க வேண்டும் என்று ஒரு வச்சனம். அடுத்த சொல்றார், மானசைகி அந்திய ஜாதிதா மனதினாலே செய்யப்பட்டதான பாபங்கள் அதுல பண்ணால் என்ன ஆகும்னா 4 வர்ணங்களிலிருந்தும் கீழானதான சண்டாளர்கள் என்கிறதான பிறப்பிலே இவன் பிறக்க ஆரம்பிக்கிறான். ஆக மனதாலே செய்யக்கூடிய பாபம் கர்மண்யேகம் மனசேகம் வச்சசேகம் மகாத்மனா மற்றவாள்லாம் துராத்மா இன்னும் வச்சனம் இருக்கிறது அல்லவா? இப்ப அதை கருத்து சொல்ற. அதுக்கு அடுத்து சொல்ற சரீரஜெய்கி. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா உடம்பாலே இவன் செய்யக்கூடிய பாபங்கள். அப்படி இவன் ஏதாவது செய்தான்னா என்ன ஆகும் கேட்டால் யாத்தி ஸ்தாவரதாம் நரஹா. அடுத்தது அவன் என்ன படைப்பான்னா தாவர ஜாதியாக பிறப்பான், மரஞ்செடி கொடிகளாக அவன் பிறப்பான் என்று முக்கரணங்களாலே செய்யக்கூடிய பாபங்களுக்கு என்னென்ன பிறவி ஏற்படுகிறது என்ன விஷயத்தை சொல்றான். ஆக திரிவித கரணங்களாலே செய்யக்கூடியதான பாபங்களினாலே பட்சிகளாகவும் விலங்குகளாகவும் அதுக்கப்புறம் 4 வர்ணங்களிலே கீழ்பட்டதான சண்டாள பிறவியிலே அதற்கு மேலே உடம்பாலே செய்தான பாபங்களுக்கு தாவர ஜாதியாக செடி கொடிகளாக இவன் பிறந்து அந்த சரீரத்தை எடுத்து இவன் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது என்று எந்தெந்த பாபத்தை செய்தால் என்னென்ன விஷயம் என்று இப்படி ஒரு விஷயம். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் காட்டுறாரு. இதுக்கப்புறம் அடுத்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்றாரு. எங்க அப்படின்னு கேட்டான். சரி இப்படி எல்லாம் இருக்கிறானே இவன் இந்த பாபத்திலிருந்து எப்படி விடுபடுவான் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுது. இவன் விடுபடுவதற்கு ஏதாவது விஷயம் இருக்கிறதா, பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஆண்டாள் எங்கள் மேல் சாபம் இழுந்ததுன்னா பாபம் வேற சாபம் வேற. இப்ப பாபத்தை பற்றியதான பிரஸ்தாபம் இந்த பதிகத்தை வரப்போறதுனால அடிக்கடி கூறுபடியாக சொல்றேன். அப்படி பார்க்கும்போது அற்புதமான புராண ரத்னத்திலிருந்து அற்புதமான ஒரு ரத்னத்தை எடுத்து உதாகரிக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். யதோர் வம்சம் நரஹா ஸ்ருத்வா சர்வ பாபைஹி பிரமுச்சதே யத்ராவதீர்ண கிருஷ்ணாத்யா பரம் பிரம்ம நராகிருதி. எம்பெருமான் எப்படிப்பட்டதான ஒரு குலத்திலே எம்பெருமான் அந்த யாதவ குலத்திலே மனுஷ தேகமாக மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டு உயர்ந்ததான அந்த பிரம்மம் பரபிரம்மமானது இங்கே கண்ணனாக வந்து அவதரித்தானோ அப்படிப்பட்ட அவன் அவதரித்ததான அந்த குலம் இருக்கிறதே, அந்த எதுகுலம் இருக்கிறதே
அதை கேட்டாலே எம்பெருமானுக்கு சகல பாபங்களிலிருந்து விடுபட்டு போய்விடுவான். எம்பெருமான் அவதரித்ததான குலத்தினுடைய வைபவத்தை கேட்டாலே நமக்கு பாபங்கள் போய்விடும். பாபம் போவதற்கு விஷயமும் சொல்றார். இப்போ எம்பெருமானுடைய குலத்தினுடைய அவன் அவதரித்ததான குலத்தினுடைய அற்புதமான பெருமையை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னாலே போதுமா நமக்கு பாபங்கள் போய்விடும். இது பாபத்துக்கு பரிகாரமும் சொல்றார். பாபத்துக்கு எது பரிகாரம்? எம்பெருமான் திருவதரித்ததான குலத்தை பற்றி அறிவதே போதும். அப்படின்னு எம்பெருமான் அவதரித்த குலத்துக்கே எத்தனை பெருமைனா எம்பெருமானுடைய பெருமைக்கு எத்தனை திருநாமத்துக்கு எத்தனை பெருமை இருக்கும் அத்தை இந்த இடத்தை சொல்லி முடிக்கிறார். ஆக இப்படிப்பட்டதான ஒரு பாபத்தை விஷயத்தை எடுத்து சொல்றார். இதற்கு மேல அற்புதமான இது ஒரு விஷயம் ஒன்றோடு மட்டும் சொல்லிட்டு அடி விஷயத்துக்கு உள்ள போயிடுற. அது மட்டுமே அல்ல. இப்ப பாவம்னு சொல்லிவிடுத்து அடுத்து என்ன சொல்லணும்? புண்ணியம்னா என்னன்னு சொன்னாதானே பாபம்னா என்னங்கிற விஷயத்துல பத்தி யார் யார்கள் பாபத்தினுடைய சப்தத்தை எப்படிலாம் சொல்லியிருக்கார்கள் என்று ஒவ்வொரு அளவு எப்படி வியாக்கியான விண்ணப்பித்தார். பாவத்துக்கு நேர் எதிர்மறை என்னது? புண்ணியம்னு பேர். புண்ணியம்னா என்ன? புமாம்சம் நயதீதி புண்ணியா. எது ஒன்று நரர்களை மனிதர்களை உயர்ந்த கதிக்கு அழைத்து செல்லுகிறதோ அதற்கு புண்ணியம்னு பேர். அப்ப எது புண்ணியம்? உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. எம்பெருமான் தான் புண்ணியம். நம்மாழ்வார் அற்புதமாக சொன்னார், யாவருக்கும் புண்ணியம் வேணும். அப்போ உயர்ந்த புண்ணியம்னாலே எம்பெருமான் தான். எம்பெருமானுக்கு புண்ணியம்னு ஒரு பேர். அப்போ அப்படிப்பட்டதான இவனே புண்ணியன். அப்ப புண்ணியம்னா எதனால? உயர்ந்ததான கதிக்கு யார் ஒன்று அழைத்து செல்லப்படுகிறாரோ, யாராலே அழைத்து செல்லப்படுகிறாரோ அவருக்கு புண்ணியன்னு பேர். அதனாலதான் புமாம்சம் நயதீதி புண்ணியகான்னு விற்பத்தி சொன்னாங்க. அதனால உயர்ந்த கதிக்கு அழைத்து செல்வது எதுவோ அதுக்கு புண்ணியம் பேர். இப்போ புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன, ரெண்டை மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ உயர்ந்த கதிக்கு அழைத்து செல்வதற்கு எது அழைத்து செல்லுகிறதோ உயர்ந்த மனிதர்களை அதுக்கு புண்ணியம்னு பேர். பாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார், பாவத்திற்கு பலவிதமான பாவார்த்தங்கள் காட்டப்பட்டுட்டே வந்து. இப்போ இதையெல்லாம் இப்ப மனசுல வச்சுக்கணும். இப்ப இந்த பதிகம் முழுக்க பெரியாழ்வார் எல்லே பாவமே எல்லே பாவமே எல்லே பாவமே சொல்லப்படுற. இவர் எதை இப்போ பாவம் என்று சொல்லுகிறார்? இப்ப இத்தனை பேர் சொல்லியிருக்கார். என்னென்ன பாவம் சொல்லியிருக்கு? ஆத்ம அபகாரம் ஒரு பாவம், இது ஒன்று சொல்லிருக்கு. அடுத்தது என்ன சொல்லிருக்கு? பிராட்டியுடைய வச்சனம் என்ன? என் திறத்திலே எம்பெருமானுடைய கிருப்பை இல்லை என்பதனாலே எனக்கு ஏதோ பாவம் இருக்கிறது என்று தெரிகிறது. பிராட்டியினுடைய வச்சனம் ஒன்று சொல்லிட்டார். எம்பெருமான் காடு போவதற்கு காரணம் என்ன? என்னுடைய பாவம் தான் காரணம், அவன் காடுக்கு சென்றான் என்று பரத வாக்கியத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார். அதற்கப்புறம் பாபத்தினுடைய பலனுக்கு, பாபத்தை செய்வதனாலே என்னென்ன பிறவிகள் ஏற்படும் என்கிறதான விஷயத்தை சொல்லி பாப காரியங்களினாலே விளையக்கூடியதான விஷயங்கள் என்ன என்பதை ஒரு விஷயமாக ஒருவாறு அருளி செய்திருக்கிறார். அதற்கப்புறம் இந்த பாபத்திலே இருக்கக்கூடியதான யார் ஒருத்தன் மனுஷனாக பிறந்து எம்பெருமானை இந்த பிறவியில் அடையவில்லையோ அவன் பிரம்மஹத்தி செய்ததான பாபத்தை அடைகிறான் என்று ஒரு வச்சனம், இப்படி ஒரு வச்சனம் காட்டப்படும். இதற்கு மேல இந்த பாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்க, யார் ஒருத்தன் எதுகுலத்திலே அவதரித்தவனான எம்பெருமான இந்த குலத்தினுடைய தோட்டை பெருமையை கேட்கிறானோ அவனுக்கு சகல பாபங்களும் நீங்கும் என்று பாப நிவிருத்தியும் சொல்லப்பட்டுள்ளது. இவ்வளவும் சொல்லி முடிஞ்சாச்சு. ஆக பாபங்கள், பாபத்தினுடைய காரியங்கள், இது யார் யாரிடத்திலே எப்படிப்பட்ட வச்சனமாக இருக்கிறது என்கிறதான விஷயம் ஒரு விஷயமாக ஒருவாறு இந்த இடத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டினார். சகலமா அடிக்கிறத கோரிட்டு காப்பிட்டேன். இப்ப இவ்வளவு நம்ம மனசு எடுத்துக்கிறோம். இப்போ இவர் பதிகங்கள் எல்லே பாவம் எல்லே பாவம் எல்லே பாவம் எல்லே பாவம் என்று சொல்லப்படுவதால இவரே இடத்த பன்னுகார வல்லவருக்கு இல்லை பாவம் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பாவம் இல்லை பாவம் அங்க சொல்ற, இங்க பாவமே இருக்கிறது என்று சொன்னார். பாவமே செய்து பாவியாரு. அப்போ இந்த பாவம் எதை சொல்கிறார்?
பாவம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க. ஆஹா, இந்த பதிகத்தினுடைய அர்த்தமாக காட்டப்படுகிறது அப்படின்னு எம்பெருமானை பிரிந்திருப்பது பாவம் அப்படிங்கிறது ஆச்சாரியர்கள் சபங்களிலே இதெல்லாம் காட்டி வச்சிருக்காங்க. நாம் எப்போதும் சேர்ந்திருக்கிறோம் எம்பெருமானுக்கு அது நமக்கு இப்போடைய பாவத்திலே காணப்பட்ட பதிகங்களிலே இந்த ஒரு பதிகத்திலே மட்டும் விராட்டி தான் ஏதோ ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் என்று எல்லைய பாவமே என்று சரிதாமிரத்தை எடுத்து காண்பித்து எம்பெருமான என்ன பண்ணிட்டான் விராட்டி என்ன பண்ணிட்டான் காட்டு அப்படி ஒரு காட்டுக்கு போய்விட்டதுனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த எம்பெருமான இவனை நான் போய் காட்டி தரிப்பிட்டனே, நான் எப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டேன், செய்துவிட்டேன் சொல்றாங்க. எம்பெருமானை விட்டு பிரிந்ததாக இருப்பதினாலே அது பாவமாக காட்டப்படுகிறது இந்த பரிசினாலே அப்படின்னு தெரிஞ்சு தேனும் கண்ணனும் அமுதுமாக தீர்க்கும்படியாக அற்புதமான வியாக்கியானம் அருளி செய்தார் நம்முடைய பெரிய சீயரான பிரவாணமானவர்கள். விஷதமாக சித்தாமர்களுடைய கால அனுகுணத்துக்கு அனுகூலமாக பக்திக்கு சிலவத்தை விட்டு சில இடங்கள் மட்டும் சாரமான விஷயத்தை வெளியில் சொல்லி அற்புதமான ஆச்சாரியனுடைய வியாக்கியானம் என்றும் முறை உணர் தருவன் என்றும் இவன் பருவத்துக்கு அனுகூலமாக காரகத்தை என்று நினைத்து கார அனுகூலமாக முறை கொடுத்து போரும் வாக்காவாக எவ்வளவு அழகாக சொல்றது கூட அப்படி இவனுடைய அதிமானுஷ சிவட்டங்களை கண்டு இவன் பக்கம் புத்திரத்வாதி பிரகதி குறைந்து தேவதா பிரகதி விளைந்து யசோத பிராட்டிக்கு என்ன எடுத்தது 1000 புத்திரன் அருந்தெய்வம் அவள் சொன்னாங்க. நம்ம குழந்தை தெய்வம் இது தெய்வம் குழந்தைகளுக்கு எதிர்களுக்கு தேவதா பிரகதி வருது. என்ன எடுத்தா இவன் என்று அழச் செய்தேன் உன்னை கொண்டேன் உனக்கு அப்பம் தர அஞ்சுதல் என்று பரகா சொன்ன பிரகாரத்தை தாமும் அப்படியே பேசி அனுபவித்ததா என்றார். அவள் அத்தை அப்போதே மறந்து முன்போல தன்னுடைய புத்திரனாக அபிமானித்து எம்பெருமானுடைய மாயையிலே சிக்குள்ளாள். எம்பெருமானுடைய மாயையினாலே நமக்கு மயர்வு என்பது ஒன்று இருக்கும். எம்பெருமானுடைய மாயில அந்தமான அவருடைய அச்சவிதம்னு அர்த்தம். மாயங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் சொல்றாங்க. சிவட்டிதம் அந்த அர்த்தமான சீட்டங்களுக்கு என்ன எடுக்கணும் அந்த மாதிரி நீங்க சொல்றாள். அத்தை அப்போதைய மறந்து முன்போதை புத்திரனாக இவனை என் பையன் இவனுக்கு அபிமானம். இது எப்படா இருக்கு? பிராமணருக்கு பாக்கியத்திலே பிரம்மச்சரியம் அனுப்பிட்டு கார்கஸ்ய மருணிக்கு தர்மமாக இருக்குமா? பிராமணருக்கு முதல்ல இருக்கணும், பாக்கியத்திலே பிரம்மச்சரியம் அனுப்பிக்கணும். அப்புறம் கலசாசிரமத்துக்கு வந்து கலசாசிரமத்துக்கு அனுப்பிக்கணும். அப்படி இருப்பது போல இடையிலும் என்ன இருக்கணும்? இளப்பருவத்துக்கு கண்டுகள் வைத்து பசுவின் நிலையை எப்படி பிரம்மனுக்கு 2 தசை இருக்கிறதோ அது போல இடையிலும் 2 தசை இருக்கிறது. இளம்பருவத்திலே கண்ணுகளை வேணும், பசுவை வைக்கணும். இது இந்த ஜாதியினுடைய கண்ண கூட்டான விஷயங்கள். சகல லோகத்துக்காக யாரும் 2 பேரும் ஆனார்கள்.
யார் கண்டு தகுதியாரை சிறுத்தை முக்கி கண்டு போகப்பட்டு காலகால எவ்வளவு எழுப்பி ஜாதி நீ போய் கண்டுபிடிச்சு உடனே அவன் போன அனந்தரம் கனகால விசேஷம் பொருத்த மாட்டாதவனாக யாரு அவன் போன அடுத்த நிமிஷத்துல அவனை தூண்டிட்டோமே இனி இவனுக்கு விசேஷம் பொறுக்க முடியும். அதனால என்ன பண்றாள் அப்படின்னு கேட்டார். அவன் பூஜை என்று செய்யும் அவன் ஊரில் சொன்னோடனே அவன் பண்ணின அர்த்தமான விஷயங்கள் எல்லாம் நல்லா விஸ்தாரமா சொல்லி இப்படி செய்து தெரியாமல் கண்டுகளின் பின்னே இவனை என் செய்ய போகவிட்டேன் என்று, ஐயோ இப்படிப்பட்ட பெருமை உடையவரான இவனை நான் இப்படி அனுப்பிட்டனே, இங்கே அனுப்பிவிட்டதாவே நான் இப்படி பண்ணிவிட்டனே என்று இவனுடைய மார்க்கத்தையும் போகிற இடத்தில் காட்டிய லட்சண்யங்கள், ஐயோ இந்த எம்பெருமான் போகின்ற இடங்கள் தான் எப்படிப்பட்ட கட்டம் இருக்கும் அவனுக்கு, போகிற பாதையெல்லாம் சரியா இருக்காது, அவன் எவ்வளவுதான் கஷ்டப்படுவான் என்று அதை நினைத்து அப்படிப்பட்ட காட்டுல எம்பெருமான் போகிறானே அவனுக்கு என்ன துன்பம் நேருமோ என்று நினைத்து சுக்குமாரனான இருக்கிற காட்டிலே போகவிட்டேனே என்றும் அவ்வளவு அன்றிக்கே அது மட்டும் இல்ல உடையும் செருப்பும் போடாமல் வெய்யிலும் கல்லு முள்ளுமான தேசத்திலே போகவிட்டேன். ஒருவேளை அவன் போனா கூட என்ன பண்ணிருக்கணும், கையில இந்தா கண்ணா உடை வெயிக்கோ செருப்பை போட்டுக்கோ, வெயில் இருக்கும் பாதுகாப்பு கல்லில் இருந்தும் பாதுகாப்பு காலுக்கு, அப்படி இருக்க வேண்டிய அதெல்லாம் கொடுக்காமல் முள்ளு வேற நடக்கும்படியாக வெயிலே நடக்க போகும்படியாக என் குழந்தைய நான் பண்ணுவேனே என்று பகுமுகமாக பேசித்து சொன்ன பிரகாரத்தை ஸ்தாபனராய் கொண்டு தாமும் அப்படியே பேசி அனுபவிக்கிறார். ஆழ்வார் என்ன பண்றார், தன்னிடத்தே நடந்ததை போல தன் யசோதையாக தன்னை நினைத்து கொண்டு இந்த திருமொழியிலே எவ்வளவானை அனுபவிக்கிறார். அப்படி என்று உழவார மாமிகள் அற்புதமான இதற்கு ஒரு வியாக்கியானத்தினுடைய முன்னாடி இருக்கக்கூடியதான அவதாரிகை என்கிறார் பிரகடனத்திலே சேர்ப்பதாக ஒரு விஷயத்தை அருளி செய்கிறார். இனி முதல் பாசுரம், அஞ்சன வண்ணனை ஆயர்கோல கொழுந்திரை மஞ்சன மாட்டி மலைகள் தோறும் தெரியாமே கஞ்சனை காய்ந்த கடலடி நோவ கண்டின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் இல்லே பாவம், என்ன பாவம் பண்ணிவிட்டேன், என்ன பாவம் பண்ணிட்டேன், நான் பண்ண பாவம் எப்படி இருக்கு தன்னைத்தானே விருப்பி பேசுகிறார். எப்படி அஞ்சன மன்னனை எம்பெருமானே திருக்கண்கள் எப்படி இருக்கிறதுனா மெய் போன்றதான திருமேனி உடையவர். கண்களை சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய திருமேனி வர்ணத்தை சொல்றார். அஞ்சனம் மன்னனை மெய் போன்றதான கண்களிலே இடக்கூடியதான மெய் எப்படி இருக்கும், அஞ்சனம் எப்படி இருக்குமோ அதுபோல எம்பெருமான் கருகரு இருக்கான். கருத்த மரம் ஒன்றும் வேண்டாம் கண்டனல்லால் தெய்வம் இல்லைன்னு சொன்னார். ஆக எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான அவன் எப்படி கருநிறத்தான் என்று சொல்லப்பட்டதான அப்படிப்பட்ட திருநிறத்தோடு கூடியவனான என் மகனை அவன் எப்படிப்பட்டவன், ஆயிரகோலம் கொழுந்திரை இவ்விடையர்களுக்கு இடைக்கோலம் பூண்டவனாக அஞ்சன மன்னனை ஆயர் கோல கொழுந்துதான். ஆனா வச்சனம் என்ன இருக்கணும், ஆயர் கூட கொழுந்துன்னு வரணும். ஆனால் ஆழ்வார் அப்படி பாட்டத ஆயர் கோல கொழுந்துங்க. அது என்ன ஆயர் கோல கொழுந்து, குலத்துக்குதானே இவன் கொழுந்து இல்லையா, ஆயர் குலத்துக்கு தோன்றும் அணிவிளக்கு தான் குலம் தானே, இங்க கோலங்கிறாரு. குலத்துக்கும் கோலத்துக்கும் என்ன வித்தியாசம், இங்க என்ன கோலம் அப்படின்னா எம்பெருமான் எடுத்துக்கொண்டதான கோலம் இது இடையர் கோலம். எம்பெருமானை அவனை யாரும் பிறப்பிக்க வைக்க முடியாது, அவனே தான் அவதாரம் பண்ண வேண்டும் என்று சங்கல்பித்து பண்ணுகிறான். அதுதான் ஆயர் கோலம் தான். எம்பெருமான் தனக்கு பிடித்ததான ஒரு கோலத்தை எம்பெருமான் எடுத்துக் கொள்கிறதாலே அஞ்சன வண்ணனை ஆயர் கோல கொழுந்தினை. கொழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கொழுந்துனா என்ன அர்த்தம், ஒரு செடியினுடைய நுனியில இருக்கக்கூடிய உயர்ந்ததான இளமையோடு கூடியது எதுவோ அப்போது வந்தது போல இருக்கக்கூடியது கொழுந்து, சாரமானதுன்னு அர்த்தம். இப்ப எம்பெருமான் கொழுந்துனா இடைக்கோலம் பூண்டவனாய் இந்த இடத்துல கொழுந்து என்கிறதான சொல்லுக்கு அர்த்தமானும் அர்த்தமும் சொல்றாரு ஆச்சாரிய இந்த இடத்துல. எப்படி அப்படின்னு கேட்டால் வியாக்கியானம் அருளி செய்கிறார் பரவாயில்லை. நேரிலே தொக்கை தட்டினார் கொழுந்து உட்பட வாடுமா போல
அவர்களுக்கு ஒரு நோவு வந்தால் முதல் சண்முகம் பாடுபடி இருக்கையாலே கொழுந்து என்கிற ஆகவுமா. கொழுந்து என்பதற்கு 2 அர்த்தம் அநேகம் பண்ணார் ஆச்சாரியர். ஒரு அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரு செடி இருக்கிறது, அந்த செடி என்று வாடி போறது தீர்த்தம் இல்லை, அதோட வேர்ல போய் முதல்ல உஷ்டமான தீர்த்தமோ வெப்பம் இருந்தது என்று சொன்னார், முதல்ல எது வாடும்னா அது மேல இருக்கக்கூடிய கொழுந்துதான் வாடும். அது போல இந்த ஆயர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு என்று சொன்னால் எம்பெருமானுக்கு முகமே வாடி விடுவான். முதல் தன்முகம் வாடும்படி இருக்கையாலே கொழுந்து. என்ன வியாக்கியானம்? ஆயர் போல கொழுந்து அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். ஆக கொழுந்து என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றார். கன்றுகளின் பின்னே போகிற போதை நடையின் வரையும் திருமேனியின் குறு பெயர்ப்பும் அலைந்த திருக்குழல்களும் திருக்கையில் பிடித்த பொற்போருமான ஆயர் கோலத்தை உடையனாய் அவர்களுக்கு முன்னோடி காரியம் பார்க்கும் தலைவன் ஆனவனை. அப்ப கொழுந்து என்கிற சொல்லுக்கு தலைவன் ஒரு அர்த்தம் நிர்ணயம் பண்றார். அடுத்ததான 2வது அன்றிக்கையில இன்னொரு நிர்வாகம் சொல்றாரு, இன்னொரு விஷயம் சொல்றாரு ஆச்சாரியர். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, வேரிலே தீர்த்தம் இல்லை என்று சொன்னால் சுட தண்ணி ஏதாவது விட்டு வந்தாலும் எது பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுவோம், கொழுந்துதான் வாடி போய் விடுவேன். அது போல இந்த ஆயர் குலத்தை ஏதாவது ஒரு கட்டம் ஒன்று இருக்குன்னா எம்பெருமானுடைய முகம் வாடி போய் விடுமா. அதனாலே அவர் கொழுந்து என்று சொல்லலாம். அஞ்சன வண்ணனை ஆயர் போல கொழுந்தினை என்று அடுத்த விஷயம் கேட்டார். அடுத்தது மஞ்சனமாட்டி மனைகள் தோறும் திரியாமே. மஞ்சனம் என்று சொன்னால் நீராட்டுதல். எம்பெருமானை நீராட்டுதல் என்பது ஒரு முக்கியமான விஷயம். பொன்போர் மஞ்சனமாட்டி. அதனால என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, அவருக்கு திருமஞ்சனம் செய்வித்து மனைகள் தோறும் திரியாமே, இந்த பிறர் மனைகள் தோறும் போகும்படி செய்யாமல் மற்ற மனைகளுள்ளே பூந்து அவன் செல்லாமல் இருக்கும்படியாக செய்ய வேண்டும் தான். அப்படி செய்யாமல் அவன் எப்படிப்பட்டவன்னா, கஞ்சனை காய்ந்த கடலடி நோவ கண்டின் கஞ்சனை காய்ந்த நெருப்பென்ன கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமால் நாம் பிராட்டி. இது சொல்றா, கஞ்சனை காய்ந்த கடலடி நோவ கடின பிரகிருதியான கம்சனை உதைக்கையாலே நொந்த திருவடிகளானவை கருணான காட்டிய நடக்கையாலே மிகவும் நோம்படியா. கம்சனுடைய வதத்தை எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளாலே பண்றானே, அந்த கடினமான பிரகிருத்தியான கம்சனை அவன் எம்பெருமானுடைய திருவடி ரொம்ப மிருதுவானது. கம்சனோ அவனுடைய உடம்போ வைரம் மாதிரி ஒரு கல்லு மாதிரி இருக்கிறது. இவனுடைய மிருதுவான திருவடியாலே அவனை காலினாலே ஒரு புடைக்கிறான்னு சொன்னா இவனுடைய திருவடிக்கு என்ன நோவும் வரும். அப்படிப்பட்டதான நொந்த திருவடிகளாலே கல்லும் கரடுமான காட்டு வழியிலே நான் போய் அந்த காட்டுக்கு அனுப்பி போய் கன்றுகள் மேய்த்து வா என்று நான் அனுப்பி விட்டேனே, இப்படி நான் பண்ணி விட்டேனே. அப்படிப்பட்டதான கஞ்சனை காய்ந்த கடலடி நோவ கண்ணின் பின்ன போல் சொல்லுக்கு ஓரிடத்தில் நில்லாதே பறந்தோடு திரியும் கன்றுகளின் பின்னே மிருது பிரகிருத்தியான புள்ளி எதுக்காக போக விட்டேன். ஐயோ, இவ்வளவு சுவாவத்திலேயே ரொம்பவும் மிருதுவாக இருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய திருவேணி இப்படி இருக்கும் பொழுது இவனை போய் நான் காட்டுக்கு அனுப்பி விட்டேனே. இவன் பக்கவான சத்ருஜயம் பண்ண வல்லானானாலும் பிள்ளை என்றே இவன் சொல்லுவது. எம்பெருமான் ரொம்ப பக்குவமா சத்துருக்களை ஜெயிச்சு கூட வந்துருவார். இருந்தாலும் கூட இவனுக்கு என்ன, அவன் பிள்ளைதான். அதனால என்ன என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. இப்படி இவனை காட்டுக்கு அனுப்பிட்டு நான் இப்படி பண்ணிட்டேனே, என்ன பாவத்தை பண்ணிட்டேன், என்ன பாவம் நான் பண்ணின பாவம் இப்படி இருக்கிறதே என்று வெறுத்து சொல்லுகிறோள். என்ன அற்புதமான முதல் பாசனம் முடிந்தது. 2வது பாசனம், 10 மஞ்சள் பூசி பாவை மாரோடு பாடில் சிற்றில் சிறை தெங்கும் தீமை செய்து பிரியாமே கட்டு தூளியுடை வேடர் காரடை கந்தின் பின் எத்துக்கென் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. விஷயம், பற்றும்படியான மஞ்சளை திருமேனியில் பூசிக்கொண்டு வியாக்கியானம் வருடி செய்கிறார் விசதவாசிக்காமல். ஊரில் பெண்கள் தங்களுக்கு பூசிகைக்கு மஞ்சள் அரைத்தல், பற்று பார்க்கை பற்றும் பற்றாதென்று பரீட்சை பார்க்கை பற்று பார்ப்பது இவருடம்பரே ஆயிற்று. பத்து போடுறதுன்னு சொல்றார். பற்றும்படியான மஞ்சள்னா
அந்த ஊர்ல இருந்த பொம்னாட்டி எல்லாம் மஞ்சள் பூசிக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம், அந்த மஞ்சள் நல்ல மஞ்சளா அப்படின்னு பாக்கிறதுக்கு ஒரு பரீட்சை வைப்பாளாம். என்ன பரீட்சை பண்ணுவாள்னா, பரீட்சை என்ன பண்ணுவோம், நல்ல மஞ்சளானா கையில எப்படி தேக்கணும், எப்படி இருக்குன்னு பாக்கணும். நம்ம நிச்சய திருமணம் எடுக்கிறோம், நல்ல திருமணம் இருக்கா என்ன, வெறும் சுண்ணாம்பு இருக்கான்னா கையில போட்டாலே நம்ம தெரிஞ்சு போடுறது. 10 போட்டு இந்த கையில போட்டா என்னன்னு தெரிஞ்சு போடுறது. மஞ்சள் அப்படித்தானே பண்ணோம்னா, ஆனா அந்த ஊர்ல இருந்த பொம்னாட்டி அப்படி இல்லையா. ஆயுர்வேதத்துல இருந்த பொம்னாட்டிலாம் என்ன பண்ணாலாம், மஞ்சள் எடுத்து என்ன பண்ணாலும் பெருமாளுடைய உடம்புல தேய்ச்சி பார்த்தாலும். ஏன்டானா என் உடம்பு கருப்பா இருக்கு, ரொம்ப கருப்பு இருக்கா, இது நிஜமாவே பத்துறதுதான் கருப்புல பத்தினாலா இது நல்ல மஞ்சள்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்த சொல்றாரு. மற்றும் மஞ்சள் பூசிக்கு மாமனிகள் அற்புதமான வியாக்கியானம். பெண்கள் தங்களுக்கு பூசிகைக்கு மஞ்சள் அரைத்தல் பற்று பார்ப்பது இவன் உடம்பிலே ஆயிற்று. இவன் உடம்புல தேய்ச்சி ஒழுங்கா பத்துறதுனா இது நல்ல மஞ்சள்னு திருப்பி பாடம். அந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் இழுகின விடத்தே ஒருத்தர் இழுகாதே தனித்தனியே இழுகி பத்து பார்க்கையாலே. ஒருத்தர் மஞ்சள் பூசினா ஒரு இடத்துல எம்பெருமான் திரும்ப தேய்ச்சி பார்த்து பத்துறதுன்னா பரவாயில்ல. இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எம்பெருமானுடைய திருமேனி முழுக்க தேய்ச்சி பார்த்தா, எல்லா இடத்தையும் தேய்ச்சி பார்த்து அவாவா கொண்டு வந்த மஞ்சள் நல்ல மஞ்சளா நஞ்ச மஞ்சளா என்று எம்பெருமானுடைய திருமேனில பற்று பண்ணி பார்த்துக்கிறாளா மஞ்சளுடைய சுபாவத்தை. இவரோ கருப்பு, இந்த கருப்புல மஞ்சளை தேய்ச்சி பண்ணிருந்ததுனால என்ன எடுத்துன்னா திருமேனி முழுக்க மஞ்சளா பூ. இப்ப கருப்பான திருமேனி என்ன எடுத்துன்னா மஞ்சளான திருமேனி மாறி போச்சு. அதை பற்ற எங்க சொல்றாரா, 10 மஞ்சள் பூசி என்கிறாள் என்ன இப்ப இப்படி சொல்றாரு என்று ஆச்சாரியர் அற்புதமான வியாக்கியானம் சொல்றாரு. அப்படிப்பட்டதால பாவைமாரோடு திருவாய் பாடியுள்ள பெண்களோட சிற்றில் சிதைத்து உபேட்சித்திருந்து விளையாடுகளுடைய கொட்டகளை அடித்து எம்பெருமானத்திலே உபேட்சை அவனை சேர்க்காமலோ செய்யாமலோ உதாசித்தோ இருந்தவர்களிடத்துல போய் அவர்கள் செய்ததான அந்த சிற்றில் மண்ணில பண்ணப்பட்டதான அந்த சிற்றில எல்லாம் சிதைத்து எம்பெருமான் பண்றான். இப்படி செய்ய எம்பெருமான் அப்படி செய்ய வேண்டியவனான பெருமானை எங்கும் தீமை செய்து தெரியாமே, இப்படி தீம்புகளை செய்தவனான அவனை தீம்புகளே செய்ய முடியாதபடி ஆக்கிட்ட. என்ன பண்ண அப்படின்னா, இப்படி இவன் தீய கண்டிருக்கை நாம் பண்ணி இருக்க வேண்டி இருக்க கற்று தூளியுடைய வேடர்காரனை முன் வருகிறவர்களே தெரியாதபடி கண்டனுடைய தூளியாலே வியாப்தமாய் அடிச்சு பருக்கும். அடிச்சு என்றது அடித்து என்றதற்கு எடுத்து சொல்றார். வேடர் சஞ்சரிக்க காட்டிலே முன் வருவதை தெரியாதபடி கண்டுடைய வியாப்தமாய் அடிச்சு பறிக்கும் கற்று தூளியுடைய வேடர்காரனை. எம்பெருமான் எப்படி போனான் அப்படின்னு கேட்டார். கன்றுடைய தூளிலே வியாப்தமாய் வேடர் செய்கிற காட்டிலே கன்றுகளின் பின்னாலே போய் என்னுடைய பெருமானை என் கண்ணனை நான் அனுப்பி விட்டேன். புறம்பொன்றையும் பார்க்க ஒட்டாரே தன் பின்னே ஓடி செய்ய பண்ணும் கன்றுகளின் பின்னே என்ன பிரயோஜனத்துக்காக என் பிள்ளையை போக விட்டேன், எதுக்காக நான் போக விட்டேன், எல்லே பாவமே என்னுடைய பாவம்தான் காரணம் என்று சொல்லி முடித்தார். அடுத்ததாக 3வது பாசம். நன்மணி மேகலை நங்கமார் ஒரு நாள் தரும் பொன்மணிமேனி கூதியாடி பிரியாமே. கண்மணி நின்றதற்கான காலதருடை கண்டின் என்மணி வண்ணனை பாவமே. என் மணிவண்ணன் எனக்கு அனுபவிக்கலாம்படியாக, மணிவண்ணன் என்ன அர்த்தம், சுலபமானவன் அர்த்தம், ரொம்ப சுலபமாக அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடியவனான என் எம்பெருமான் அவன் என்ன பண்ணான், நல்மணி மேகலை லோக உத்தரமான உயர்ந்ததான உலகத்திலே உயர்ந்ததான கொண்டாடப்படுகின்றதான நவமணிகள் பதித்ததான மேகலை உடையவர்களாக, மேகலை என்கிறதான திருவாமுகத்தை உடையவர்களாக லங்கை மாரோடு, லங்கை அப்படின்னு சொன்னா கங்கானா பூர்ணமானவள், பூர்ணமான சௌந்தரியத்தினான பூர்த்தியை உடையவரான பெண்கள், அந்த பெண்களோடு பொன்மணி மேனி அழகியதான மணி நீல ரத்னத்திலே இருக்கக்கூடியத போன்றதான மேனி அவனுடைய திருமேனியானது நாள்தோறும் பிரதிதினமும் குருதியில் அணைந்து தெரியாதபடி மலையானது. இவன் என்ன பண்றான் அப்படின்னா மணி நின்று அதுல இவன் கண்ணுகளை அழைக்கிற துவனி, எம்பெருமான் கண்ணுல அழைக்கிறது பெரிய சப்தத்தோட அழைக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டான், அந்த மலைகளிலே இவனுடைய வச்சனங்கள் எதிரெடுத்து பேசுகின்றது. ஐயோ, இப்படி அவனை நான்
அதனுடைய காட்டு வழியில கண்டிப்பினே இவனை ஒருபடியாக பண்ணிவிட்டனே, என்ன பாவத்தை பண்ணிவிட்டேன், என்ன பாவம் பண்ணிவிட்டேன், என்னே பாவமே என்ன விஷயத்தை எடுத்து சொல்றார். அப்படிப்பட்டவரான எம்பெருமானை அத்தமான விஷயம் அழகிய நீலரத்னம் போல இருக்கிற திருமேனி அவர்களோடு இட்டுடைய கொள்கையாலே பூர்த்தியாடி திரியாதபடியாக வஞ்சனமாட்டி மனைகளோரும் திரிய காண்பதில் இப்படி பூர்த்தியாடி திரிய காண்பை போல காணும் இவள்தான் இவழ்ந்திருப்பது. அங்க போய் பூர்த்திப்பட்டுதான் அப்படின்னே இங்கு இவர்களோடு இருந்து இந்த பூர்த்தி பழக்கத்தை நான் பார்க்காமல் விட்டுவிட்டனே, நான் என்ன பாவத்தை பண்ணிவிட்டேன், இதே பாவம் சொல்லி கொடுத்தார். அடுத்தான 4வது பாசம். வண்ண கருங்குழல் மாதர்வன் தனத்தூக்கிட பண்ணி பல செய்தி பாடி எங்கும் கிரியாமே கண்ணை கிரியானை காலதரிடை கந்தின் என்ன கரியானை போக்கினேன் எல்லே பாவமே. அடுத்ததான விஷயம், எம்பெருமான் எப்படி இருக்கிறார்? வண்ணம், எம்பெருமானே வண்ணம் எப்படி இருக்கிறது? கருகுழல் அழகியதாக இருக்கிறது. யாருடையது? இந்த ஆயர்களுடைய கூந்தல். கருகுழல் மாதர் வந்து அழகான கருத்திருக்கக்கூடியதாக கூந்தலை உடையவர்களான பெண்கள். அவர்கள் எல்லோரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, வந்து வியாக்கியானம் எழுத போறார். எப்படி எழுதினார் பார்த்தா, அழகியலாய் கருத்திருந்துள்ள குழையுடையலான ஸ்திரீகளானவர்கள் தலை குறைய ஓடி வந்து பழிகூட்டும்படியாக பழி ஓடி வந்து இவனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றார். பரசெய்து பாடி எங்கும் தெரியாமே பர என்னும் அது ஒழிய இத்தனை என்று பரிகணிக்க ஒண்ணாதபடியான தீர்வு கேட்டார் ஆச்சாரியன். பண்ணி பல செய்து பலன்னு சொன்னாலே என்னன்னு சொல்றது, ஏன் அப்படின்னு கேட்டா, பலன்னு சொல்லிருக்கீங்கன்னா 1 2 5 10 சொல்லாமா, நான் கணக்கே இல்லாம பண்ணா என்ன சொல்றது? பல கோடி 100,000 மாதிரி சொல்லி கொடுத்தாரு கேட்டேன். அவர் பண்ணினான தீம்புக்கு ஒரு கணக்கே கிடையாது. அப்ப எப்படி எண்ணிக்கையில சொல்ல முடியும்? எண்ணிக்கை இல்லாத தீம்பை பண்ணி விட்டான்னு பெருமான். இவன் பண்ணானே, அப்படி இவன் செய்து விட்டு பரிகணிக்க ஒண்ணாதபடியான தீம்புகளை செய்து ஊரையும் திரியாதபடியாக இப்படி இவன் தீம்புகளை செய்து இந்த ஊர் முழுக்க சுத்தி வரமா நான் பார்க்கிறோம். ஆனா நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னு கேட்டான். அவர்கள் வந்து அறக்கூட்டி இவன் இப்படி செய்கையும் தானே ரசமாய் இருக்குமா போது காடுகளுக்கு. இவனுக்கு உண்மையிலேயே மற்றவா வந்து இருந்து எம்பெருமானை பற்றி குறை சொல்லும் பொழுது என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா, இவளுக்கு பதில் சொல்லணும் இவளை தீம்புக்கு. அதனால இவன் என்ன பண்றா, அங்க அவ இடத்துல இவனை கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறாளே தவிர இவன் பண்ணுகின்ற தீர்ப்புகளை அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால எம்பெருமானுடைய தீர்ப்புகளை ரசம் அறிந்து நல்ல ரசிகை. அதாவது எம்பெருமானுடைய தீர்ப்புகள் எல்லாம் ரசிக்க தெரிய வேண்டும் என்றதா. எதையுமே நம்முடைய சம்பிரதாயத்தை ரசிகத்துவம்னு சொல்லுவார். எதையுமே நன்றாக ஆழ்ந்து ரசிக்கக்கூடியதான தன்மை பெற்றிருக்க வேண்டும் இல்லையா? கோவிந்தன் குழல் கொடு ஊதின போதுனா, எம்பெருமான் திருக்குறளை எடுத்து ஊதினான்னா மாடு தாவரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, எல்லாம் ரசிச்சுது, மதிமயங்கி எல்லாம் நின்றது. ரசிக்கக்கூடியதான தன்மை அவைகளுக்கு சாதாரணமான தாவரங்களுக்கும் இருக்கு, பட்சிகளுக்கும் இருக்கு, விலங்குகளுக்கும் இருக்கும்போது பட்சிகளுக்கு இருக்க மாட்டோமோ அந்த ராசிகத்தியம், அந்த ரசிகத்துவம் நமக்கு இருக்க, ராசிக்கம் நமக்கு இருக்க ஒண்ணுமே. இப்ப இவளுக்கு ரொம்ப ரசனை தான். எம்பெருமான் இப்படி எல்லாம் மத்தவா வந்து அவனை பத்தி சொல்லும் போது யசோத ரசிக்கிறாள், ஆனா வெள்ளை காட்டிக்காம இருக்கிறான். இப்படி இந்த ஊர்லயே இருந்தா இவெல்லாம் வந்து சொல்லுவா, அதை கேட்கலான்னு சந்தோஷமா இருக்கும். அப்படி சந்தோஷத்துக்கு இடமில்லாதபடி என்ன பண்ணிட்டேன்னா, என்ன கரியானை கண் முதல்ல கண்ணுக்கு இனியானா, அப்புறம் எண்ணருக்கு அறியானே 2 அடமொழி சொல்றான். கண்ணுக்கு இனியானை தீம்பாலே நெஞ்சுகள் புண்பட்டாலும் அவற்றை கண்வாங்க ஒண்ணாதபடி திருஷ்டி பிரியனாய் இருக்கும் மகனை. ஆச்சரியமான வியாக்கியானம். இவர் பண்ணுகின்ற தீம்பினாலே மனசு எல்லாரும் கட்டப்பட்டாலும் கூட, ஆனா அந்த தீம்பை விட பார்த்துட்டே இருக்கணும் இவருக்கு ஆசையா இருக்கு. இவன் பண்ணக்கூடிய அந்த அழகு சேஷ்டங்கள் இருக்கிறது, அது தீங்காக இருந்தாலும் கூட அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்களா இவாளாம். அப்படி திருஷ்டி பிரியராய் இருக்குமவனை நான் கண்ணாலே எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறதாக ரூபத்தோடு கூடியவராக எம்பெருமான் எல்லோருக்கும் திகழ்கின்றான். அப்ப கண்ணுக்கு இனியான். அடுத்தது இவன் என்ன, எண்ணருக்கு அறியான். எண்ணருக்கு அறியானா ஆச்சரியமான விஷயம் சொல்றார் ஆச்சாரியர். எத்தனத்தாலே பெறப்பார்ப்பார்க்கு நினைக்கும் அரியனானவன். ஆச்சரியமான சம்பிரதாய அர்த்தம் சொல்றார். இவன் எம்பெருமான் எண்ணருக்கு அறியவன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? நம்மளால அவன் நினைக்க முடியாது, அப்படிதான் இதுக்கு அர்த்தம். இங்கே வியாக்கியானம் அருளி செய்கிறார் மாமுனிகள். சுயத்தனத்தாலே பெறப்பார்ப்பார்க்கு நினைக்கும் அரியனானவன்.
தன்னுடைய முயற்சியினாலே எம்பெருமானை அடைந்து விடலாம், பார்த்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு நினைக்கைக்கு கூட அறிவனாக இருக்கக்கூடியது எம்பெருமான். அப்படிப்பட்டவனான எம்பெருமானை என்ன பண்ணனார்? காணதரிடை கண்டின் பின் போகிறேன். இப்படி துர்லபனான அவனை காட்டு வழியிலே கண்டுபிடிப்பின்னே போகவிட்டேனே, நான் என்ன பாவம் பண்ணிவிட்டேன், என்னே பாவமே என்னே பாவமே என்று சொல்லி முடித்தார். அடுத்ததார் 5வது பாகம். அவ்வளவு உடம்புக்கு அவ்வாயர் பெண்டிற்கணுக்கனாய் உவ்வை கனிவாய் கொடுத்து கூழைமை செய்யாமே எப்பும் சிறையுடை வேடர் காருடை கந்தின் தெய்வ தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே. அடுத்த பாசம். இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் கேட்க, அவ்வளவு உடம்புக்கு அவ்வளவு உடம்புக்கு அவ்வளவு அப்படின்னு வச்சனம் வந்து இருக்கிறது. அந்த இடம் அந்த என்ன ஆச்சாரியர் எழுதினார், மச்சு மாளிகை, அதுக்குதான் அந்த இடங்கள் அப்படின்னு சொன்னார். மற்றொரு மாளிகை நிலவரை முதலான அவ்வளவு ஸ்தலங்களிலே பிறகு தெரியாதபடி சென்று புக்கு எம்பெருமான் என்ன பண்றான், அங்கெல்லாம் போய் மறைஞ்சுட்டு அவ்வாயர் பெண்டிற்கு அனுக்கனாய் அவ்வளவு ஸ்தலங்களில் இருந்த இடைப்பெண்களுக்கு அந்தரங்கனாய் இருந்து கொண்டு, அதாவது அவர்கள் புத்தி அதீனமாக தன்னை சமைத்து வைக்கை. அவ என்ன பண்றா அப்படின்னு இவனை பிடிச்சு வச்சுக்கிறான். இவனை பிடிச்சு என்ன பண்றா, ஆத்துக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிறான். அப்படி வைக்கை பண்ண உடனே இவன் என்ன பண்றான், கோவை கரிவாய் கொடுத்து அவர்களுக்கு உடனே என்ன பண்றான்னா, தன்னுடைய கோவை பழம் போன்றதான இருக்கக்கூடியதான தன்னுடைய திருவாயினாலே அவர்களுக்கு திரு அதரத்தை அவர்களுக்கு ஜீவனமாக கொடுத்து உடனே என்ன பண்றான், குழந்தைகளை பார்த்தா என்ன தோணும், குழந்தை என்ன கேட்கும், எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு கேட்கிறோம் முடியும். உடனே அவகிட்ட தப்பிக்கிறதுக்கு என்ன வழி பாப்பா அப்படின்னா, அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துருவான். கொடுத்த உடனே என்ன பண்றானா, இவன் பண்ண தீங்கெல்லாம் மறைஞ்சு போடும், மொத்தமே அழிஞ்சு போடும். ஒரு கையில நம்ம கையில ஒரு குழந்தை போகுதுன்னா அது போட்டு ஏதாவது பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு கண்ணத்தை ஒரு முத்தம் கொடுத்து கேட்ட உடனே நம்ம எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம் அல்லவா. இப்ப எம்பெருமான் என்ன பண்ணுவான், அவர்களுக்கு என்ன செய்வான் அப்படின்னு கொவ்வை கனி வாய் கொடுத்து அப்படிப்பட்டதான முத்தத்தை அவர்களிடத்திலே கொடுத்து என்ன பண்றானா, கூழைமை செய்யாமே, கூழ்மை தனம் அடித்து திரியாமே. கூழமைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கூழ்மை தனம் அடிந்து திரியாதபடி. எது கூழ்மை தனம் அப்படின்ற இடத்துல கேள்வி கேட்கறது விஷயம் சொல்றாரு இந்த இடத்துல. அதாவது கூழ்மை தனம் அடித்து திரியாமே, கூழமையாவது உன்னை அல்லது அறியேன், உன்னால் அல்லது அறியேன் என்று 2 அர்த்தம் நிர்ணயம் பண்றாரு ஆச்சாரியர். உன்னை எம்பெருமானே, உன்னை தவிர எனக்கு வேறொன்றும் தெரியாது, உன்னால் அல்லாது தரியேன்னு அர்த்தம். உன்னை விட்டு என்னால தரித்தும் இருக்க முடியாது என்பதுதான் கூழைமைன்னு பேர். அதை சொல்றார் ஆச்சாரியர். 2 அர்த்தம் நிர்ணயம் பண்றார். பரிமாறுகை எவ்வும் சிலையுடைய வேடர் காரணை எவ்வும் சிலை என்றது. எவ்வம்னா என்னன்னா, கண்டவர்களுக்கு பயங்கரமாய் கொண்டு துக்கத்தை பண்ணான் என்ற சிலை என்பதல். இவன் எம்பெருமானை எப்படி இருக்கான்னா, கண்டவர்களுக்கு பயங்கரமான துக்கத்தை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட எவ்வும் சிலையுடை பயங்கரமான வில்லை கையிலே உடையதான வேடர்களை பற்றி சொல்றார். அப்படிப்பட்டதான சிலை எண்ணுதல் அன்றிக்கே ஏவும் என்ற இத்தை எவ்வும் என்று குறைத்து கிடக்கிறதாய். ஆச்சரியமான இலக்கணங்கள் சொல்றார் ஆச்சாரியர். ஏ என்று அம்புக்கு பேராய். இந்த இடத்துல என்ன சொல்றார், எவ்வும் சிறையுடைங்கிறத ஆச்சாரியன் மாமுனிகள் 2 விதமா காட்டுறார். 2வது இடத்துல சொல்லும் போது ஏ அப்படின்னு சொன்னால் அம்புக்கு பேர், அம்புக்கு பேராய் அம்போடு சேர்ந்த சிலை என்னவுமா, அம்போடு சேர்ந்ததான சிலையாக எம்பெருமானுடைய அவன் கையில் வில்லை உடைய எவ்வும் சிலையுடை என்ன அர்த்தம். உட்பட்ட யோஜனைக்கு எவ்வும் என்றது முதல்ல சொன்ன எவ்வுமுக்கு துன்பம்னு அர்த்தம். எவ்வத்தை பண்ணா நிற்கும் என்றபடி எனக்கு துன்பத்தை பண்ணா நிற்கிறான் என்கிறதான ஒரு அர்த்தம். அழகிதான வில்லை கையில் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவனான, கையிலே வில்லை உடையதான வேடர் திரிகின்ற காட்டிலே இவன் போனானே என்று சொல்றார். ஆஹா, பிற்பட்ட யோஜனைக்கு என்கிற இடத்தில் பகர ஒற்று கீழடிகளுக்கு சேர வேண்டுகையால வந்து கிடக்கிறதான வித்தனை. ஆச்சரியமான இலக்கணம் சொல்றார். இப்படி இருந்துள்ள சிறையை உடையதான வேடர் பத்தி காட்டிடத்திலே இப்படி இருக்கக்கூடிய வேடர்கள் இருக்கக்கூடிய இந்த காட்டிலே போய் கன்றின் பின் தெய்வ தலைவனை போக்கினேன். நான் என்ன பண்ணிவிட்டேன், சொரை கதிகளான கன்றுகளின் பின்னே தேவர்களுக்கு தலையானவனை போக விட்டு விட்டனே. அமரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த பெருமான போய்
இப்படி இங்க இருந்து கொண்டு இந்த மாதிரி இந்த கோபிமார்களோட இவர்களோட இருந்த அந்த கூம்பியில சென்ற குறும்பியவனா அதையெல்லாம் விட்டு இந்த கொடியதான வேடர்கள் திரிகின்றதான காட்டுக்கு அனுப்பிவிட்டேனே பாவம் செய்து விட்டேன் இல்லையே பாவம். அடுத்ததான 6வது மாசம் இடரை விழிவெழுத்தோட வெண்ணை விழுங்கி போய் படிவு பல செய்தி பாடி எங்கும் தெரியாமே கடிவிமரத்தில் காரகர் இழை கண்டின் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. அடுத்ததான விஷயத்தை எம்பெருமான் அமுது செய்ய வேண்டியதான அற்புதமான விஷயமாக சரித்திரத்தை பற்றி பேசுறார். இடரை விழுவெழுத்தோட வெண்ணை விழுங்கி போய் வெண்ணை விழுங்கும் போதை அனாயாசம் சொல்லுகிறது. வெண்ணெய் சாப்பிடுறது எப்படி? அது ரொம்ப சுலபம். எப்படி சுலபம்னு கேட்கறது. அதாவது ஓதனா பூபாதிகள் அமுது செய்யும் போது குறிக்கொண்டு திருப்பவளத்தை இட்டிருந்து மென்று மெல்ல மிடற்று கீழே ஊர்தான் எதாரமா பக்ஷணங்கள் இதெல்லாம் சாப்பிடலாம். என்ன பண்ணோம் அப்படின்னா வாயில விட்டு பல்லால கடிச்சு மென்று கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்கணும் இல்லையா? அதை பண்ணும்போது அப்படி முழுக்க முடியாது. அப்படி இட்டிருந்து மெல்ல மிடற்று கீழே இச்சை வருகிற அப்படி இல்லாமல் தாடியில் வெண்ணை தடங்கை ஆற விழுங்கியா என்றும் கடாலிறைந்த வெள்ளி மலை இருந்தாலொத்த வெண்ணை வாரி விழுங்கிட்டு என்றும் சொல்லுகிறபடியே வெண்ணெயினுடைய சமிருத்தியை கண்டு பிரியப்பட்டு அங்க இருக்கக்கூடியதான வெண்ணெயினுடைய சமிருத்தி சிறப்பு கணக்கே இல்லாமல் இருக்கக்கூடியதான தெய்வம் அதை தெரிந்து கொண்டு ஆசைப்பட்டு அபினிவேஷா அதிசயத்தாலே திருக்கையை விரித்து எனக்கு வெண்ணெய் வேணும் என்ன வேணும் என்று எம்பெருமான் அபினிவேசத்தினால தன் கையை கொடுக்கலாம். இந்த கையில எனக்கு வெண்ணெயை கொடுங்கோள், வெண்ணெய்க்கு ஆடும் பிள்ளை வெண்ணெய் கொடுங்கோள் என்று கேட்கிறான். விரித்து நிறைய அள்ளி கை கலந்து உண்டான். அழ்வார் திருவாய்மொழி சொல்றார், கை கலந்து உண்டான் என் மெய் கலந்தானே என்று சொல்ல என்கிறபடியே இலக்கையாலும் வலக்கையாலும் வாரி அமுது செய்யும் பொழுது இந்த கையிலையும் எடுத்துக்கலாம், இந்த கையில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வாரி அமுது செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது ஒரு பருக்கை இல்லாமையாலே மினத்தில் உறுத்தாமல் மெழுமெடுத்து உள்ளே ஓடும்படியே இருப்பது. இப்போ சாதம் சாப்பிடணும்னா சோறு உள்ளே போக ஓடும்னா அது பருப்பு ஒவ்வொன்னா போனா என்ன பண்ணுவோம்? கடிச்சு ஒழுங்க ஜாக்கிரதையா உள்ள சாப்பிடணும், இல்லைன்னா போய் மாட்டிக்கும் செய்யணும். அப்படி இல்லாம வெண்ணெய் என்ன பண்ணுவோம்? சுவாவமாக டக்குனு அப்படியே உள்ள போயிடும், வழுக்கின்னு உள்ள போய்விடும் அல்லவா? ஆகையால் அப்படி உள்ளம் போட அவன் உள்ளமனே அப்படி போட்டோடனே உள்ள போற மாதிரி இருக்கக்கூடிய வெண்ணெய் மெழுமெழுத்து உள்ளே ஓடும் போடியே ஏற்படுது. ஆகையால் இது அவனுக்கு சௌக்குமாரியத்திற்கு சேர்ந்து இருக்குகிறேன். அப்ப எம்பெருமான வெண்ணெய் சாப்பிடுறதுங்கிறது அவனுடைய சௌக்குமாரியத்திற்கு சேர்ந்ததான ஒன்று. இப்படி வெண்ணெய் அமுது செய்து கவ்யாந்தரங்களை காட்டும் விரும்பி இருப்பது வெண்ணெய். எம்பெருமானுக்கு எதிராக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மற்ற எதை காட்டிலும் எம்பெருமானுக்கு எல்லாத்த காட்டும் ரொம்ப பிடிச்சது என்னது? வெண்ணெய் தான். எப்படி ஈட்டிய வெண்ணெய் தொடுகுண்கைக்காக விரைவன் தவகரித்தது. அற்புதமான எம்பெருமான் இந்த பூமியிலே பிறந்தது எதற்குனா வெண்ணெய் சாப்பிட்றதுக்காக தான் எம்பெருமான் பிறந்தான். கிரகத்திலே இப்படி வெண்ணெய் விழுங்கி புறம்போ என்று அவன் வீட்டுல அவன் சாப்பிட வேண்டிய வெண்ணெயை சாப்பிடாமல் அவனை போய் நான் காட்டுக்கு அனுப்பி விட்டேன், என்ன பாவம் செய்து விட்டேன். அதை இந்த இடத்த சொல்றார். இந்த சேரி எங்கும் திருப்பி செய்ய வேண்டியதான அவனை இப்படி நான் செய்யாமல் பண்ணிவிட்டேனே என்ன இந்த இடத்த அற்புதமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறான். அடுத்த நாள் 7வது மாசம் பள்ளி நிடங்களை மாதர் வந்தனர் தூக்கிட துள்ளி விளையாடி தோழரோடு தெரியாமே கள்ளி உணர்ந்து வெங்கானதரிடை கந்தின் பின் புள்ளின் தலைவனை போக்கிறேன் இல்லே பாவமே. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறா இந்த இடத்த. அடுத்து பள்ளி கொடி போல தொடங்குகின்ற இறையுடையரான பெண்கள் தங்கள் திறத்தில் இவன் செய்த படுகளை சொல்லி பழிதூற்ற அங்கடைய பெண்கள் எல்லாம் இவடத்த அசுர இடத்தன்னு சொல்றா. எம்பெருமானுடைய கேட்டங்கள்லாம் சொல்லி பழி சொல்றார். உளைய விளையாடினால் பழி தூற்றாதிரார்களே. இவன் ஒழுங்கா விளையாடி இருந்தா இந்த பழி ஒழுங்கான விளையாட்டு இருந்தா பழி தூக்கிக்க மாட்டார். உள்ளி விளையாடி தோழரோடு தெரியாமே இப்படி இவர்கள் பழி தூட்டார் என்றால் ஒரு சற்றும் பயமின்றிக்க இதுதனையே தனக்கேற்றமாக கொண்டு கருவித்து
குழக்கண்டுகள் செருக்காலே துள்ளுமா போல நிலத்திலே மிதித்து நடவாத துள்ளிக் கொண்டு வினோதித்து தன்னேராயிரம் பிள்ளைகளான தோழன்மாரோடு தெரியாதபடியாக ஆச்சரியமான என்ன வசனம், என்ன நடை, எப்படி எழுதுகிற வசனம் ஆச்சாரியர் பாருங்க. குழக்கண்டுகள் செருக்காலே துள்ளுமா போலே நிலத்திலே மிதித்து நடவாதே துள்ளிக் கொண்டு வினோதித்து தன்னேர் ஆயிரம் பிள்ளைகளான தோழன்மாரானே தெரியாதபடியாக இப்படியெல்லாம் எம்பெருமான் திரிந்து இருக்க வேண்டியவனான அவன் அப்படியெல்லாம் தெரியாமல் என்ன சொல்றாரு, கள்ளி உணங்கு வெங்கானதரிடை கண்பின் பின் அனாவிருஷ்டியாலும் பசுமை மாறாத கள்ளியானது நிலவெம்மையாலே பால் வர்த்தி பசுமை இழந்து உலரம்படியான அதியுஷ்டமான காட்டு வழியிலே போற காடு எப்படி இருக்குன்னு கேட்கிறான். அதுக்கு சொல்ல அனாவிருஷ்டி, மழையே பெய்யாம என்ன எடுத்து பசுமை மாறாத கள்ளி செடி. கள்ளி செடிக்கு தீர்த்தமே வேண்டாம், அது பசுமையே மாறாது. மற்ற செடிகள்லாம் தீர்த்தம்னா பசுமையே இருக்காது. ஆனா கள்ளி செடி மட்டும் என்ன இருக்கும், தீர்த்தமே இதாட்டி கூட பசுமை மாறாம இருக்கு. அதை சொல்றாரு, அனாவிருஷ்டியாகவும் பசுமை மாறாத கள்ளியானது நில வெம்மையாலே அந்த நிலத்தினுடைய சூடு தாழாம இருந்தாலும் கூட பால் வற்றி பசுமை இழந்து உலரும்படி அதிர்ஷ்டமான காட்டு வழியில அப்படி அதுவே பண்ண முடியாததால அது கூட வற்றி போகும்படியான உணரும்படியான அவ்வளவு உஷ்ணமாக இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் கன்றுகளை மேய்ப்பதற்கு என் பையனை போய் நான் அனுப்பிட்டனே. புள்ளின் தலைவனை போக்கினேன், பெரிய திருவடிக்கு நாயகனாய் அவன் மேற்கொண்டு சஞ்சரிக்கும் அதோடைய ஒரு காலம் கால்நடை தந்து தெரியாதவனை போக்கினேன் எல்லே பாவன். அவன் எப்போதுமே எப்படி வந்திருக்கிறான், கருடாருடனாகத்தான் வந்திருக்கிறான். கருட சேவைதான், கருடனே சேவை கொடுத்ததாக இருந்தான். அப்படி உட்கார்ந்து வந்திருந்தோனே நீங்க நடக்கும்படியாக ஒரு காட்டுல போய் கள்ளிச்செடி இருக்கக்கூடியதான உலர்ந்ததான அந்த கள்ளிச்செடிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே எம்பெருமானை மாடு மேய்க்க போ என்று நான் அழைத்து விட்டேனே. என்ன பாவம் செய்து விட்டேன், என்ன பாவம் செய்து விட்டேன், எல்லே பாவமே. அடுத்ததான 8வது பாசுரம். பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட பாங்கினான் என்னிடங்கொங்கை அமுதூட்டி எடுத்தியான் பொன்னடி நோவ புதரியே காலில் கட்டின் பின் என்னிடம் சிங்கத்தை போக்கினேன் எல்லே பாவமே. அற்புதமான அடுத்த சரித்திரம் சொல்றார். பன்னிரு திங்கள் ரதச்சத்வாத சேமாசே 12வது மாசமான எம்பெருமானுடைய திரு அவதாரம். சத்வாத சேமாசே அதாவது 12 மாதங்கள் மாசமான என்கிறபடியே ராமனுடைய 12 மாசம் அவன் வெள்ள தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வந்தார் போலே இவனும் 12 மாசம் கர்ப்பவாசம் பண்ணினான். பிறந்து கர்ப்பிணிகளான ஸ்திரீகள் தங்களுடைய ஆதரத்தால் ஸ்திதி கமன சயனாதிகளில் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நலுக்கம் வாராதபடி பேணி கொண்டிரே திரிவது. ஒரு தாயானவள் சிசுவை வயிற்றிலே கொண்டிருந்தா அவ என்ன பண்ணுவா, உடனே அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிறது சொன்ன மாதிரி அந்த குழந்தை எப்படி திருப்பிக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவள் இப்படி மாறிக்கிறது அப்படி திருப்பிக்கிறது கஷ்டப்பட்டு அந்த சிசுவை தன் வயிற்றிலே தாங்கிறாள். அது போல நெருக்கம் வராதபடி பேணி கொண்டிரே திரிவது. அப்படியே இவளும் 12 மாசம் ஒரு நெருக்கம் வராதபடி பேணி தன் வயிற்றை வைத்துக் கொண்டிருந்த ஸ்நேக விசேஷத்தை சொல்லுகிறாள். இப்படி 12 மாசம் கண்ணனே உன்னை நான் வைத்துக் கொண்டிருந்தேன். என்ன பண்ண அப்புறம் 12 திங்கள் வயிற்றில் பாங்கினான் என்று என்னிடம் கொங்கை அமுதூட்டி எடுத்தியான். அப்படி பிறந்து வருகிறதான காலத்திலே அவனை நலுங்க கூட விட மாட்டான், அசைய கூட விட மாட்டான். ஆகா, இவனுடைய பருவத்துக்கு ஈடான தாரகமிட்டு தாரெடுத்து வளர்த்து கொண்டு போந்தபடி சொல்லுகிறாள். இந்த எம்பெருமானை பிறந்தது தொடங்கி ஒரு கட்டமும் வராமல் அவனை வளர்த்து கொண்டு வந்த வழிகள் வந்து கொண்டிருக்கிறாள். இப்படி சிநேகினியான என்னுடைய இளமுறையிலே பாலையூட்டி யானெடுத்து பிள்ளை முழுசி முறை நெருடுங்காலத்தில் வரக்கென்று இருக்க என்றே குழந்திருக்கும் படியை பற்றி இளமுறை இருக்கிறது. அந்த எம்பெருமானுக்கு என்ன பண்றா அப்படின்னு கேட்டாள். முறை கொடுக்கிறாள், பால் கொடுக்கிறாள். இவன் கொடுத்து என்ன பண்றான்னா ஊட்டி எடுத்தியா என்றது. இப்படி முறை கொடுத்து நிலத்தில் விடாமல் ஒக்கலையிலே எடுத்துக்கொண்டு திரிந்து வளர்ந்து வைத்தேன். இப்படி அவனை இங்கே வைத்துக் கொண்டு பால் கொடுக்க வேண்டி இருக்கிறதால நான் என்ன பண்ணேன், பொன்னடி நோவ புதரியே காலில் கண்டின் கண்போது கொண்ட தவிசு நெருஞ்சி என்னும்படி, நெருஞ்சி முள்ளு தெரியும், அது அத்தியந்த மிருதுவாய் கணியமான திருவடிகள். எம்பெருமான திருவடிகள் அவ்வளவு மென்மையானது. அப்படிப்பட்ட திருவடிகளே
சிறுகால காட்டிலே மேய்ச்சல் கண்ட விடத்திலேயோடும் கண்டுகளின் பின்னே அந்த இடத்திலெல்லாம் காலை வைத்துக் கொண்டு போகும்படியான இந்த பிள்ளையை பண்ணிவிட்டேனே. என்னுடைய பிள்ளையை நான் சீராட்டி வழக்கையாலே சிம்மமக்கன்று போல செருக்கி திரிகிறவனை போக விட்டேனே. சிம்மமாக இருக்க வேண்டியவனான இவனை சிம்மமாக கன்று, இந்த கண்ணுக்குட்டி சின்னதா இருந்தா அது எப்படி கண்ணு சிம்மத்தை போல துள்ளி விட வேண்டியதான, செருக்கி திர வேண்டியதான அதை இவன் எம்பெருமானே ஒரு கண்ணுக்குட்டி, இவன் யானைக்குட்டி, கண்ணேராயிரம் பிள்ளைகளோடு என்ன அப்படின்னு சொல்றாள். கன்றாகவும் அது சொல்றது. இப்படி துள்ளி திரிய வேண்டியவனான அவனை காட்டுக்கு போக என்று சொல்லி விட்டேனே, என்ன பாவம் செய்து விட்டேன், என்ன பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி கொடுத்தாள். அடுத்த காலம் 9வது பாசுரம். உடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன் 3 வெம்பரர்களுடை கடிய வெங்காலுடை காலடி நோவ கண்ணின் பின் கொடியேனன் பிள்ளை போக்கினேன் நெல்லே பாவமே. இப்ப என்ன பண்ணிவிட்டேன்? குடையும் செருப்பும் கொடாதே. பெருமானுக்கு என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல வெயிலுக்கு ரட்சகமான குடையும், பெருமான் திருமையிலே வெயில் ஏற்கனவே கருப்பு, இன்னும் வெயில் பட்டா வந்து கருத்து பெற மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா கொடை தரணும்ல. இல்ல உத்தம் அவனால தாழ முடியாது, அதுக்காக கொடையை தரத்துக்கணுமே. வெயிலுக்கு ரட்சகமான கொடையும் அடிச்சு விட்டுக்கு முள்ளு முதலானவற்றுக்கு ரட்சகமான செருப்பையும் கொடுத்து விடாதே. யாரெல்லாம் இவனுக்கு முள்ளெல்லாம் குத்திக்கலாம் என்ன கட்டப்படுவான் அப்படின்னு இவனுக்கு செருப்பு கொடுத்துருக்க வேண்டாமா? அதை கூட கொடுக்கலையே நானு. தாமோதரனை நான், எனக்கு பவ்யனாய் நான் கட்டின கட்டு அவிழ்க்க மாட்டாமல் இருந்த பிள்ளையானவனை தான் இவனுக்கு தாமோதரன். நான் கட்டினத அவன் அவுத்துட்டதே கிடையாது. நாங்க அம்மா கட்டிட்டான்னா கட்டினது அப்படியே இருப்பான். கண்ணு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய வந்து தான் கட்டிட்டு திருப்பி தானே அவிழ்த்துக்கவே இல்லை அவன். அப்படி இருக்கக்கூடியவன், என் சொல் பேச்சு கேட்கக்கூடியவனான இந்த பையனை உடையும் கனியனவு ஒன்று வெம்பரர்கள் உடை உட்டத்தாலே தான் உடைந்து கிடப்பதாய் கூறியதாய் கொண்டு காலிலே ஊன்றுவனாய் கால் வைக்க பெறாதபடி அதி யுத்தமான பருக்கைகளை உடையா. அவ்வளவு உத்தமாக இருக்கக்கூடியதான நிலத்திலே இருக்கக்கூடிய அதிலே கடிய வெங்காலை மேல் ஒதுங்க நிழல் இல்லாதபடி கொடியதாய் வெவிதால காட்டிலே. அங்க எங்கேயாவது ஒதுங்கத்துக்காக இடம் இருக்குமானா? ஒதுங்கத்துக்கு கூட இடம் இல்லை. தரை கொதிக்கிறது, அதுல கொண்டு அப்படியே காலை வச்சுட்டு இவன் போகிறானே. காலடி நோவ கால்களின் உள்ளபடி நோம்படியா. கன்றின் பின் கொடியேனன் பிள்ளையை போக்க பச்சை கண்ட விடமெல்லாம் பறந்து தெரியும் கன்றுகளின் பின்னே இவற்றையெல்லாம் ஒக்க நிரூபியாத குடிமை உடையேன நான் சுகுமாரனான என்னுடைய பிள்ளையை போக விட்டேன். பச்சை கண்ட இடமெல்லாம் பறந்து தெரியும் கன்றுகளின் பின்னே. கண்ணுக்குட்டிலாம் என்ன பண்ணணும்? எங்க பச்சை இருக்கோ அங்கதான் திருப்பி போகும். இவற்றையெல்லாம் ஒக்க நிரூபியாத குடிமை உடையேனான நான். அந்த கண்ணுக்குட்டிகள் கூட பச்சை இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பேர் என்று நினைச்சு போகக்கூடியதான நான் பண்ணிருக்க வேண்டியதான அது எம்பெருமானை நான் என்ன பண்ணினேன்னா அதன் மேல இருக்கக்கூடிய கருணை கூட இந்த எம்பெருமான் திறத்தை எனக்கு இல்லாமல் செய்து விட்டேனே, இவனை காட்டி கழித்து விட்டேனே, என்ன பாவம் செய்து விட்டேன், எல்லே பாவமே என்று சொல்லி முடித்தார். இனி அடுத்ததான 10வது பாசுரத்துடைய பரசுதியை சொல்லி இந்த பதிகத்தினுடைய பரசுதி என்ன என்று நிரூபணம் பண்றார். என்றும் எனக்கு இனியானை என்பனி வண்ணனை கண்டின் பின் போக்கினேன் என்று அசோதை களறியா பொந்திகள் மாட புதுவையர்கோல் பட்டன் சொல் இந்தமிழ் மாலைகள் வல்லவர்க்கு இடமில்லையே. நிகமத்தில் இத்திருமொழி கற்றாருக்கு பலம் சொல்லி தலை கட்டுகிறார். அவதார எழுகிறார் மணவாள மாமனிதர். இறுதியாக இந்த பதிகத்தினுடைய இந்த கடைசி பாசுரத்திலே இதை அனுசந்திப்பாருக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன என்று சொல்றார். என்றும் எனக்கு இனியானை இப்போது செய்கை அன்பிக்கே. இப்போ மட்டுமே இல்லை, எல்லா காலத்திலும் எனக்கு ரசாவகனானவனை. இப்போ இன்னைக்கு இப்போல்லாம் கிடையாது, எப்பவும் எந்த நேரமும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எனக்கு ரசமாக இருக்கக்கூடியவன் இவன் தான். அப்படிப்பட்டவனை என்பனி வண்ணனை, எனக்கு அனுபாவியமான நீரத்னம் போன்ற வடி உடையவனை, நான் அனுபவிக்கத்து நன்றதாக இருக்கக்கூடியதான நீலக்கல்லை போன்ற இருக்கக்கூடியதான வடிவை கொண்டவனான எம்பெருமானை கன்றின் பின் போக்கினேன் என்ற யசோதை களறியா விளைவதறியாதே கண்டுகளின் பின் போக விட்டேன் என்று. ஐயோ, இவனை போய் நம்ம கண்ணுகளை மேய்க்கத்தை அனுப்பிச்சுட்டே, இவன் அனுப்பியதால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு எனக்கு தெரியாம போகுது. பழுதே பலகாலம்
பாவம் அப்படிலாம் செஞ்சுட்டேனே, தெரியாம செஞ்சுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவனை விளைவது அறியாது, என்ன நடக்க போறதுன்னு தெரியாம கண்டு பின்னாடி போய் முயற்சிக்குவான்னு சொல்லி அனுப்பின யசோதை பிராட்டி கிளேசப்பட்டு சொன்னதை அவள் மனதினாலே மிகவும் வருந்தி சொன்னதான இந்த விஷயத்தை ஒன்றிகள் மாட புதுவேர்கோல் பட்டன் சொல். ஆழ்வாருடைய அற்புதமான அவதாரத்தினுடைய பெருமை. ஒன்னாலே செய்யப்பட்டு விளங்கானுள்ள மாடங்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ளாருக்கு நிர்வாகரான பெரியாழ்வார் அங்கத்தினாலே செய்யப்பட்டு விளங்காது இருக்கக்கூடிய மாடங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படி இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள அத்தனை பேருக்கும் தலைவராக நிர்வாகராக இருக்கக்கூடியவர் பெரியாழ்வார். அவர் அருளி செய்ததான இந்தமிழ் இத்தியாதி சப்தார்த்தங்களுடைய ரசத்தை உடைத்ததான தமிழ் தொடைகளான இப்பத்தை சப்தார்த்தம். சப்தார்த்தம்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் அர்த்தம் அர்த்தத்திலே சொல்றது இல்ல, சப்தங்களே இன்பம் பயக்கக்கூடியது, கேவல வச்சனங்களே நமக்கு இன்பத்தை பயக்கக்கூடியது. சப்தார்த்தங்களுடைய ரசத்தை உடைத்ததான தமிழ் தொடைகளான இப்பத்தை தமிழாலே ஆக்கப்பட்டதான அற்புதமான சப்தங்களினாலே ஒளியினாலேயே தமிழுக்கு கிடைக்கும். செந்திரத்த தமிழ் ஓசை வட சொல்லாகி, செந்திரத்த தமிழ் ஓசை வட சொல்லாகி அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டு. செந்திரத்த தமிழ் ஓசை அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படி ஓசையினாலே அப்படி சொல்றார். ஆக சப்தார்த்தங்களுடைய ரசத்தை உடைத்ததான தமிழ் தொடைகளான இப்பத்தை சாபிப்பிராயமாக வல்லவர்களுக்கு பகவத் விஸ்லேஷ துக்கம் இல்லை. ஆக யார் ஒருத்தவர்களுக்கு இந்த இவற்றை ஓத வல்லவர்கள், இதை சொல்ல வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறாரோ அவர்களுக்கு துக்கம் என்பது வாழ்வில் இல்லாமல் போகும். அவர்களுக்கு துக்கம் என்பதே கிடையாது. ஆக ஆழ்வார் யசோதையாக தன்னை சாதித்து எம்பெருமானை இப்படி காட்டிக்கு அனுப்பிவிட்டேனே, இவன் இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் உடையவன் என்று, இப்படிப்பட்ட வைபவத்தை உடையவனான இவனுடைய பெருமை அறியாமே இவனை போய் நான் காட்டிக்கு அனுப்பிவிட்டேனே என்று வருந்தி பேசுகின்றதான இந்த பதிகத்தினை யாரொருத்தர் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு தமிழ் மாலை வந்தவருக்கு இடர் இல்லையே, அவர்களுக்கு இடர் என்பது இல்லைன்னா. அஜரல் கேட்டார், மாமனிகளுக்கு எழுதினார், இவாளுக்கு எது இடர் சுவாமி அப்படின்னு கேட்டார். என்ன இடர் அப்படின்னு கேட்டார். எழுதிட்டார் அந்த இடத்த வியாக்கியானம், பகவத் விஸ்லேஷ துக்கம் இல்லை, எம்பெருமானை பிரிந்து விடுவோம் என்கிறதான துக்கம் இவர்களுக்கு கிடையாது. அப்போ எம்பெருமானை பிரிந்து கிடக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த பதிகத்தை அனுசந்தானம் பண்ணினா என்ன ஆகும்? எம்பெருமானை விட்டு பிரியாததான தன்மை அவர்களுக்கு ஏற்பட்டு விடும். என்ன அந்த பாவங்கள் என்ன ஆகும்னா எம்பெருமான் தினத்திலே சேரும்படியான விஷயமாக அவர்களுக்கு ஏற்படும். பகவத்தில் விசேஷமாக துக்கம் அவர்களை விட்டு நீங்கியும் அவர்களுக்கு அந்த துக்கமே ஏற்படாது என்று சொல்லி முடித்தார். ஆஹா, இப்ப எதை பாவம்னு சொல்லியிருக்கார், எதை புண்ணியம்னு சொல்லியிருக்கார்? எம்பெருமானை பிரிந்து இருப்பது பாவம், எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பதே புண்ணியம். இப்ப கடைசியா முடிக்கிறது எது துக்கம்? பிரிந்திருப்பது துக்கம், அவனோடு சேர்ந்திருப்பதுதான் புண்ணியம். அவனிடத்திலே கைங்கரியத்தை செய்து கொண்டிருப்பதே கர்த்தவியமாக மிகச்சிறந்ததான புண்ணியம். அவனை பிரிந்து கைங்கரியத்தை இழந்து கிடப்பது பாவம். இந்த இடத்த சொல்றார். ஆஹா, பகவத் விசேஷ துக்கம் இல்லை. அந்த எம்பெருமானை விட்டு பிரிந்தாதானே கைங்கரியம். பிரியவில்லை என்று சொன்னால் கைங்கரியம் நமக்கு ரசம் தானே, கைங்கரியம் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். அப்போ அவரை விட்டு பிரிவதாக துக்கம் இருந்தா தான் நமக்கு கைங்கரியம் போய்விடும். அவரை விட்டு பிரிய மாட்டார்கள். அதனால என்ன இருக்கும்? கைங்கரியம் இவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடும். பகவதாஜ்ஞா பகவத்து கைங்கரிய ரூபம் என்று சொல்லும்படியான அந்த எம்பெருமானுடைய கைங்கரிய ஸ்ரீயானது இவர்களுக்கு எப்பொழுதும் லபிக்கும் என்பதாக சொல்லி இந்த பதிகத்தை அற்புதமான விஷயத்திலே காட்டி முடிக்கிறார். ஆஹா, யசோதனுடைய பாவனையிலேயே அழ்வார் பாடியவர்களான பதிகங்கள் 10 பதிகங்கள் இருந்தாலும் இந்த பதிகத்துல புண்ணிய பாபங்களுடைய தன்மை என்ன என்பதை சொல்லி, இங்க பாவம் என்று எதை சொல்ல வருகிறார் என்கிறதான விஷயத்துக்கு சொல்லி, கடைசியினுடைய அதாவது பரஸ்ருதியினாலே எந்த பாவம் போகிறது, எது புண்ணியமாக இருக்கிறது என்கிறதான விஷயத்தை அற்புதமான ரீதியிலே காட்டி அளிக்கிறார். இதை ஆச்சார சிரேஷ்டரான மனவாள மாமிகள் பல இடங்களிலே
சம்பிரதாயத்தினுடைய உயிரான அர்த்தங்களை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சார சேட்டருடைய திருவடிகள் வாழி 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 என்பதாக சொல்லி இப்படிப்பட்டதான உயர்ந்த விஷயத்தை இந்த கோட்டிலே விண்ணப்பிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு கொடுத்தவரான நம்முடைய சுவாமியினுடைய தேனேமரம் திருவடி தாமரைகளில அடியனுடைய கிருதಜ್ಞையை தெரிவித்து இந்த தின விஷயத்தை அடியன் இதோடு நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யக்ஷணா காந்திமத்யாம் வசுதாய எதிராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரமஜா மாத முனீந்திராய மகாத்மனி சிறந்த வாசினே பூயாது நித்யஸ்ரீ மங்களம் ஆழ்வார் எம்பெருமானார் திருவிழே சரணம் ஆச்சாரியன் திருவிழே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடல